அம்மா உத்தரவு வழங்கலாம் சுவாமி. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன்கள் கொளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்லப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநா வன் தொண்டர் பதம் போற்றி, திருவாத ஊடல் திருத்தாள் போற்றி, ஒளிமணி திருவாத ஊடல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருள், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாத வெண்பா. இக்காலத்தில் இன்ன வினை என்றமைப்பை அப்படியே அக்காலத்து அவ்வூள் அருந்திடுவை, இக்காலம் தப்புவார் உண்டோ தமிழர்க்கும் தப்பரிது என் அப்பனே சொக்கநாத, அப்பனே சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய தினம் திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சாளல் அப்படிங்கிற இந்த பதிகம் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, பதிமுது நிலை தான். இன்னைக்கு அடியனுக்கு இங்க ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்னால மொத்த ஏரியாவுக்குமே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால எவ்வளவு நேரம் என்னால இணைந்திருக்க முடியுமோ தெரியல, அவ்வளவு நேரம் அடியன் இணைந்திருக்கேன். கட் ஆயிடுச்சுன்னா முயற்சி பண்றேன். சப்போஸ் இடையில பிரேக் ஆயிடுச்சுன்னா அடியார்கள் அதை சரியாக பாடி ஏதாவது ஒரு செய்திகள் சொல்லி நிறைவு செஞ்சிருக்கு. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த திருவாசகத்துல 12வது பதிகம் தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. 12வது பதிகத்தை நான் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த பதிகத்துல நாம போன அமர்வுல பார்த்தது 17வது பாடல பார்த்தோம். ரீகேப் தான் எல்லாம். இன்னைக்கு 18வது பாட்டு பார்த்துட்டு 19வது பாடலுக்குள்ள போய் அந்த முக்கியமான கிஃப்டை தேடி எடுக்கிறது தான் நம்முடைய வேலையே இன்னைக்கு. அது பெருமான் எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்துக்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? அது முதல்ல கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. இங்க வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நான் லைன்ல ஆன்ல இருக்கேன். வெளிச்சம் போயிடுச்சுன்னா நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஆடியோல மட்டும் இருக்கேன். சரிங்களா? அவங்க எல்லாரையும் பார்த்த ஒரு மகிழ்ச்சி அடையிருக்கு. இந்த திருச்சாளல் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன என்றால், நீங்க தான் சொல்லணும் திருச்சாளல் எதை தருகின்றது. ஏன்னா நானே சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு. நீங்க தான் சொல்லணும். திருச்சாளல் பெருமான் ஒருவரே அப்படின்றது கருத்து சொல்லுங்க. பதிமுதன்மையை பறைசாற்றியது. பதிமுதன்மையை பறைசாற்றியதுன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள், அனைத்துக்கும் சிவனே. அவ்வளவுதான் கத்துட்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். சிவம் தான் இறைகளிலே இறை. அதாவது தேவாதி தேவன் அவனுக்கு பேர். மகாதேவன் சிவபெருமானுக்கு தான் பேர் உண்டு. ஏன்னா எல்லாருமே இறைவன் தான். ஆனா அவன் யார் அப்படின்னா, அந்த அத்தனை தேவர்களுக்கும் அவன் இறைவனா இருக்கக்கூடிய ஆற்றவன். அவனுக்கு மிஞ்சியவர்கள் யாருமே இல்லை. சிவபெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. சிவபெருமானை சிவத்தால மட்டும்தான் நிறைக்க முடியும், வேற பொருள்களால நிறைக்க முடியாது. இதற்கு தன்னேர் இல்லாத தன்மையன் அப்படின்றத போன அமர்வுல நம்ம பார்த்தோம். தன்னேர் இல்லா தன்மையனே அப்படின்னு பார்த்தோம்.
அப்ப அப்பேற்பட்ட சிவபெருமான நாம இப்ப படிச்சுட்டு இருக்கிறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சிவபெருமான் உயர்ந்தவன் தான், ஆனா இந்த இடத்துல அவன் தருவானா, ஏன் இவன் இப்படி இருக்கான், எதுக்காக இவன் இந்த மாதிரி கோலம் கொண்டிருக்கான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சில இடத்துல என்ன ஆகும், ஒரு சறுக்கல் ஏற்படும் இல்லையா? அந்த சறுக்கல் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவதாக அமைவதுதான் இந்த திருச்சாளர். அப்ப சிவபெருமானுக்கு எதுக்கு திருநீரு, கழுத்துல ஏன் அவன் நம்ம நீலகண்டம் வச்சிருக்கான், அவன் ஏன் உடம்பு பூரா இந்த கங்காண மாலை என்ற எலும்பு மாலைகள் அணிஞ்சிருக்கான், ஏன் கோவணம் அணிஞ்சிருக்கான், புலித்தோல் ஏன் அணிஞ்சிருக்கான், சுடுகாட்டுல ஏன் இருக்கான், ஏன் அவன் ஆடுகின்றான், எதற்காக ரிஷபம் வைத்திருக்கின்றான் என்று எல்லா கேள்விகளுக்கும் மிகச்சரியாக அவர் என்ன பண்றாரு, அவர் அழகா அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப 18வது பாட்டுகளை போகலாம். சலமுடைய சலந்தரன் உடல் தடித்த நல் ஆளி அப்படிங்கிற பாடல். அந்த பாடல்ல யாராவது ஒருத்தவங்க பாடுங்க, அது இல்லாம வாய்ப்பு இருந்தா விண்ணப்பிக்கலாம். அமைச்சர். திருச்சிற்றம்பலம். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர் கன்று அருளியவாரின் நீடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடர்ந்து அரணடி கீழ் அடராக இடாழி அருளினன் கான் சாழலோ அருளினன் கான் சாழலோ. அருமை 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 சுவாமி. இன்னும் ஒரே ஒரு அடிவர் விண்ணப்பிக்கலாம். ஒரு அடிவருக்கு வாய்ப்பு. யாராவது ஓவியா அம்மா அம்மா சுவாமி பாடிக்க முடியுமா சாமி? அம்மா வந்திருக்காங்க. ஐயா சிவாய நமங்க. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. நம்ம இது 12வது பதிகம் 18வது பாடல் திருச்சாளல். கையில புத்தகம் இருக்குதுங்களா சுவாமி? இருக்குங்க இருக்குங்க. நல்லது நல்லது நல்லது. 18வது பாடல் சலமுடைய சலந்தரன். சலமுடைய சரந்தரன் தன் உடல் தளிந்த சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணக்கன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடி கீழ் அலராக அருளினன் கான் சாழலோ. அருமை அருமை. அதாவது சலமுடைய சலந்தரன், சலம் அப்படின்னா என்னன்னா தீமையான எண்ணம் அப்படின்னு பேரு. அதுக்கு ஒரு அர்த்தம். சலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா தீமையுடைய எண்ணம் அல்லது கோபமுடைய அல்லது வேகமுடைய அப்படின்ற அந்த எண்ணம் உடையவன் யார் அப்படின்னா சலந்தரன். சலந்தரன் எப்படி இருந்தானா வேகமுடைய எண்ணம் உடையவன். வேகமுடைய எண்ணம் தீமையான எண்ணம் தான். எல்லாத்தையும் வென்றுடுவேன், எல்லாத்தையும் இன்னைக்கே செஞ்சிருவேன், வேகமா பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே சலம் தான். சலம் அப்படின்னா என்னன்னா அது வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுக்காக தான் நீருக்கு என்ன பேரு? நீருக்கு என்ன பேரு? சலம். சலம் சலம் என்று என்ன பண்ணும் அப்படியே. ஆமா, சலத்து ஏன் சொல்றோம், அது நல்ல நீர் ஓடும், அதாவது ஃபாஸ்டா ஓடும் இல்லையா, அதுக்காக சலம்னு அதுக்கு பேரு, சலம்ன்ற பேரு. ஆனா நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த சலமுடைய வேகம் இருக்கக்கூடாது. முதல்ல மனசுல வேகம். இன்னைக்கு இது 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருவேன். பொறுமைதான் எல்லாத்துக்கும் முக்கியம். என்ன, நானும் அப்படிப்பட்ட பேர்வழி தான். எல்லாத்தையும் வேகமா பண்ண வேகம் வேணவே வேணான்றது சுவாமி. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. மன வேகம் இருக்கக்கூடாது, மனத்துல வேகம் இருக்கவே கூடாது. மன வேகம் அப்படியே எப்படி இருக்கணும், மனம் வேகமுடையதா இருந்ததுன்னா அது பேரு நரி. மனம் வேகமுடையதா இல்லாம அமைதியானதா இருந்தா அதுக்கு பேரு பரி. அதான் மனமே பரியாகவும் நரியாகவும் இருக்கும். மனம் வேக வேகமா சிந்திக்குது, இன்னைக்குள்ள இதை முடிச்சிடணும். நான் அப்படித்தான் பண்ணுவேன். முன்னாடி ஒரு முற்றோதெல்லாம் அடியேன் பண்ணுவேன். ஒவ்வொரு 63 நாயன்மார்களுடைய குருபூசனுக்கு முற்றோதல் பண்ணுவேன். இதுல என்ன ஒரு பியூட்டினா, சில நாள் 2 நாயன்மார்களுடைய குருபூசம் வந்துடும். ஒரே நாள்ல 2 நாயன்மார் குருபூசம். அப்போ நான் ஒரே நாள்ல 2 தடவை என்ன பண்ணோம், திருவாசகம் முற்றோதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா 2 தடவை திருவாசகம். அதுவும் பாடல மாட்டேன், கடகடன்னு வாசிக்கத்தான் செய்வேன். அப்போ வேக வேகமா முடிக்கணும். அது முடிக்கணும்னு தான் என்ன தோணுமே தவிர மற்றபடி எனக்கு வேற என்னமும் தோணாது. பட் அதெல்லாம் செஞ்சிருக்கோம். அப்போ சுவாமி என்ன சொல்றாருன்னா வேகம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. வேகம் இருக்க வேண்டாம், எல்லாத்துலயும் மெதுவா பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேகமா பண்ணிடுவீங்க. அதனாலதான் முயலுக்கும் ஆமைக்கும் போட்டியில என்ன ஜெயிச்சுது? ஆமைதான் ஜெயிச்சுது. கன்சிஸ்டன்டா தொடர்ந்து நிதானமான ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். கடகடன்னு ஓடுறதுனால யாரும் வெற்றியாளரா ஆகவே முடியாது. அதனால நாம நிதானித்தல் அப்படிங்கிறது சிவனடியார்களுடைய ஒரு பெரிய ஒரு சொத்து.
நிதானம், எல்லாத்துலயும் ஒரு நிதானம் இருக்கணும். சகட்டு மேனிக்க கோவிலுக்கு போறோம், அப்படி அள்ளி தள்ளிதான், அப்படி தள்ளுறது இப்படி தள்ளுறது, அங்க வெட்டுறது அப்படி இல்லை. கோவில உழவாரம் பண்ணும் போதும் கூட இந்த செடி தேவை, இந்த செடி தேவையில்லைன்னு பார்த்துதான் வெட்டணுமே தவிர கையில மண்வெட்டி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக வெட்டி சாச்சிடக்கூடாது எல்லாத்தையும். அதனால எல்லாத்துலயும் வேகம் என்ன இருக்கணும், கம்மியா. சிவபூசை பண்ண போறோமா, ஐயோ வேமா படுத்து வேமா சிவபூசை முடியும், டக்கு 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 டக்குன்னு சாமிக்கு 4 தேவையே இல்லை. சிவபூசையா சாமி எட்டி பார்த்துட்டு நம்ம மெதுவா மனசு லயச்சு இருக்கிறப்போ, மனசு அப்படியே நிதானிச்சு இருக்கிறப்போ, அப்ப நிதானம் என்பது சிவனடியார்கள் பூணுகின்ற ஒரு நகை அணிகலன். புரியுதுங்களா? சிவனடியார் அணிய வேண்டிய நகைகள்ல 2 நகை முக்கியமான நகை. ஒண்ணு, சிவனடியார் அணிய வேண்டிய நகையில எது முக்கியமான நகை சொல்லுங்க பாக்கலாம், நீங்க சொல்லுங்க. ஐயா பணிவு, பணிவு. நிதானம் ஐயா, நிதானம். அன்பு, அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். சாந்தியம்மா அருமை அருமை. அதாவது நான் நினைச்சேன் சிவனடியாருக்கு அணிகின்ற முக்கியமான நகைன்னு சொன்னோன்னே எங்க அடியார்கள் எல்லாம் ருத்ராட்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தர் கூட சொல்ல, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் கூட சொல்ல, சந்தோஷம்ன்றாரு. நம்ம அடியார்கள் அணிகின்ற நகை என்பது முகத்துல புன்னகையும் மனத்துல நிதானம் என்ற நகையும், 2 நகையும் வச்சிருக்கோம். முகத்துல புன்னகை, யாரா பார்த்தாலும் சிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வணக்கம் வாங்க, ஏன்னா நம்ம அப்பா யாரு, குனித்த புருவமும் கோப்பை செவ்வாயில் குமிழ் சிறப்பும். அவன் எல்லாரையும் பார்த்து சிரிச்ச முகத்தோட வரவேற்றுட்டு இருக்கான். அதனால சிவனடியார்கள் முகத்துல இருக்க வேண்டியது புன்னகை முதல்ல. 2வது மனத்துல இருக்க வேண்டியது சாந்தம் என்ற ஒரு பொருள். ஐயா நடராஜன் ஐயா, நீங்க மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, வாய்ப்பு இருந்ததுன்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஆக நாம அந்த வகையில நாம என்ன பண்ணலாம், ஐயோ ஒரு நிமிஷம் சாமி, நாம கிட்ட இருக்க வேண்டிய 2 நகை என்ன அப்படின்னா, ஒண்ணு புன்னகை, சிரிச்சுக்கலாமா. சரி, நான் எங்க அப்பா வழி வந்தவன் தெரியும்ல, எங்க அப்பா யாரு, சொக்கநாதர் வழி வந்தவன் நானு. சொக்கநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூலிய, அதாவது வேலை செஞ்சுட்டு கூலி கேட்க மாட்டார் சொக்கநாதர், கூலி வாங்கிட்டு தான் வேலையே பார்ப்பார். தெரியும்ல உங்களுக்கு. அவகிட்ட புட்டு வாங்கி தின்னுட்டு தான் இந்த ஆளு போய் மண்ணே அடைக்க போனார். மண்ணை அடைக்கல, அது வேற விஷயம், கடைசியில அடைச்சாரு. அதனால கூலி வாங்கிட்டு வேலை செய்யறதுதான் மதுரைக்காரங்களுடைய பழக்கமே. அதனால நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளவு நேரம் எனக்கு நான் யூடியூப்ல இதை வீட்டுல ஆன் பண்ண முடியாது. எனக்கு கூலி மட்டும் கொடுத்துருக்க, நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ரஞ்சிதா அம்மா தெரியறாங்க. கூலி கொடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. கூலி கொடுங்கன்னா அதான் அடியனுக்கு இருக்க கூலி. அள்ளி அம்மா தெரியறாங்க, சர்மேஸ்வரி அம்மா தெரியலையே, எனக்கு மகாமா தெரியல, இப்பதான் மகாமா தெரியறாங்க. நமச்சிவாய. சாருமதி அம்மா தெரியல, சுகந்தி அம்மா தெரியல, சர்மேஸ்வரி அம்மா இப்ப தெரியறாங்க. நல்லது. ஏன்னா நான் இதுல இருக்கேன். ஆஹாஹா, எனக்கு எவ்வளவு அருமை அருமை. இந்த பாக்ஸ்ல எல்லாருமே தெரியுறாங்க. ஜானகி அம்மா, கலாவதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, மதிலா அம்மா தெரியறாங்க. மகேஷ் ஐயா தெரியல, அடுத்து நல்லது. இந்த பாக்ஸ்ல எனக்கு ராஜி அம்மா தெரியறாங்க. எம்னு ஒரு ஐடியில ஒரு ஐயா இருக்காங்க, அவங்களும் தெரியறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் மாரிமுத்து கண்ணன் ஐயா தெரியறாங்க. ஓவியா அம்மா, அடிய செய்த தாவும் புவனேஸ்வரி அம்மா, அங்கர்கண்ணி அம்மா தெரியறாங்க. இந்த பாக்ஸ்ல யாரு தெரியுறாங்க, குமாரசாமி அம்மா அவர்கள், அதாவது கலாவதி கே அம்மா, சாந்தி அம்மா, நடராஜன் ஐயா அவர்கள், மாமி தேவி அம்மா தெரியுறாங்க, சந்திரம்மா தெரியுறாங்க. இந்த பாக்ஸ்ல எனக்கு இவரு ஐயா கணேஷ் ஐயா தெரியாது, சுசிலா அம்மா தெரியுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற அடியார்கள் எல்லாம் தெரியுறாங்க. சர்மேஸ்வரம் எல்லாருமே தெரியும். சரி, ஓகே, கூலி வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன கூலி வேணும், அவ்வளவுதான். விமலா தேவி அம்மா தெரியுறாங்க, அனிமொழி அம்மா எல்லாருமே தெரியுறாங்க. என்னுடைய கூலியை நான் சரியா வாங்கிட்டேன். இனிமே அமர்வு நடந்தா என்ன, நடக்காட்டியல எனக்கு தேவையில்லை. இனிமே மண்ணை கொட்டி பாலத்தை அடைச்சா, அது வைகை கரை அடைச்சா என்ன, அடைக்காட்டி என்ன, ஐயா நான் என் கூலியை வாங்கிட்டேன். சரி, நல்லது. அப்போ ஐயா நீங்க வாங்கிட்டீங்க, எங்க காதுல திருவாசகம் விழணுமே. எங்க காதுல திருவாசகம் விழணுமே. ஐயா பிட்டு ரெடியா இருக்குங்க ஐயா, பிட்டு சாப்பிடலாங்க ஐயா. மகிழ்ச்சி, பிட்டுவே ரெடியா இருக்கு, மகிழ்ச்சி. ஆக முக்கியமான செய்தி, நம்ம சிவனடியார்கள் அணிக வேண்டிய 2 நகை, முகத்துல புன்னகையும் மனத்துல நிதானம் என்ற நகையும் அணியணும். 2மே அணிஞ்சுட்டு தான் சிவபூசைக்கு உட்காரணும். சிவபூசையில உட்காரப்ப முதல்ல என்ன பண்ணணும், சிரிக்கணும். ஃபர்ஸ்ட் சிவபூசையில உட்காந்துட்டு சிவபெருமானை பார்த்து என்ன பண்ணணும், உங்க ஊர்லயுமா சிவபெருமானை பார்த்து முதல்ல சிரிக்கணும். ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு
நல்ல பல்லு தெரியுற மாதிரி அவனை பார்த்துட்டு புன்முறுவலோடு அவன் அதனாலதான் நம்மளுடைய சுவாமி நம்மளுடைய திருப்புகழ் எப்படி ஆரம்பிக்குது? முத்தை தரு பத்தி திருநகைன்னு ஆரம்பிக்குது. சிரிப்புலதான் ஆரம்பிக்குது. சிரிப்புலதான் ஆரம்பிக்குது. நீங்க சிரிச்சா சுவாமி சிரிப்பார். இப்ப நம்ம சிரிச்சு நீங்க நார்மலா ஒருத்தவங்க பார்த்து சிரிக்கிறீங்க, வாங்க 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 சிரிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பதிலுக்கு சிரிப்பான். சாமி எப்பயுமே சிரிச்சுதான் இருப்பான். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சாமி சிரிச்சா என்ன நடக்கும்? அவன் சிரிச்சா முப்புறம் எரிஞ்சு போயிரு. முப்புறம் எரிஞ்சா என்ன நகலும்? மலங்களும் அழியும். நம்முடைய மும்மலங்களும் அழிந்து விடும் இல்லையா? அதனால சிவபெருமானுக்கு முன்னாடி நம்ம சிரிக்கணும். அவன் சிரிச்சாதான் அவனுடைய சிரிப்பை உணர முடியும். அவன் நமக்கு முன்னாடி சிரிச்சா நம்முடைய மூன்று புறங்களும் நமக்கு எரிஞ்சிடும் முதல்ல. அதனால சிவனடியார்கள் செய்ய வேண்டியது, அடியார்களை பார்த்து, உங்களுக்கு காலில் விழுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, காலெல்லாம் விழுகிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை, நான் முதல்ல சிரிங்க, கையெடுத்து கும்பிட்டு சிரிங்க. தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடுறப்ப எப்படி கும்பிடணும்? சிவனடியார்களை மட்டும், மற்றவர்கள் இல்ல. சிவனடியார்களை வணங்கும் போது தலைக்கு மேலதான் தலை குனியணும். இதுதான் அவர் செய்த வணக்கம். உங்களால திருவடி வணங்க முடியலன்னா, ஆனா திருவடி வணங்குறதுனா உச்சிதம்னா என்னது? 100% டெடிகேஷன். திருவடி வணங்குறது தான். தட்டால் எதுவுமே பார்க்காம திருவடியில விழுந்து வணங்கணும். அதுதான் சிவனடியார்களுக்கு நாம் செய்கின்ற பெரிய விஷயம். சரி, அப்ப சலமுடைய சலந்தரன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கோபமா வந்து நான் தான் எல்லாத்தையும் வெல்ல முடியும்னு சொல்றப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரு? சலமுடைய சலந்தரன் உடல் தடிந்த அவன் என்ன பண்ணாரு? சாமி ஒரு வயோதிக வடிவத்துல வந்தாரு. சலந்தரன் போனா பார்த்தா நக்கலா சிரிச்சாருல்ல, சிரிச்சாரு. என்னையா நக்கலா சிரிச்சோன்னு வச்சவங்க எப்படி கோபம் வரும்? நம்மளை பார்த்து போறப்ப யாராவது நக்கலா சிரிச்சான்னு வச்சவங்களேன், என்னடா என்ன பார்த்து இப்ப நக்கலா சிரிக்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரே கொஞ்சம் பால் மட்டும் தான். அந்த ஒரே நிமிஷம் அடியார்கள் ஏதாவது உங்களுக்கு அவர்களாயிட்டு இருக்கா இல்லாட்டி இது நம்சாம சொல்லுங்க, நான் வந்துடுறேன் பால். ஓவியமா திருடி வணக்கம். சிவாய் நம. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, எல்லாம் நல்லா இருக்கோம். வீட்டுல எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? குழந்தை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க வாங்க, வகுப்புக்கு வாங்க. ஆமாங்கம்மா, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னு வந்துட்டேன். சரி சரி சரி, சந்தோஷம்மா. நமச்சிவாய். ஆக நம்ம யாராவது நம்ம பார்த்து நக்கல்ல சிரிச்சாங்க, நம்மளுக்கு என்ன பண்ணும்? பயங்கரமா பழியா கோவம் வரும். அது மாதிரி சலந்தரன் வந்து பயங்கர பராக்கிரம உடையவன் நினைச்சிருந்தான். சிரிக்கிறாரு சாமி. என்ன எதுக்கே சிரிக்கிறான்னு உடனே, இல்ல உன்னை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்றாரு. உன்னை நினைச்சேன் சிரிச்சேன்னா என்ன அர்த்தம்? என்ன இல்ல உன்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாங்க, இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னார். இந்த கிழமை செய்யறதை நீ செய்ய முடியுமா? என்ன அப்படின்னா, அவர் உட்காந்து தன்னுடைய பெருவிரல்னால சின்னதா ஒரு வட்டம் போட்டாரு அந்த நிலத்துல. இந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை மட்டும் உன்னால தூக்க முடியுமானா, அவன் சொன்னான், அந்த சராசரத்தையே நான் தூக்குறவன், எனக்கு இந்த இந்த மண்பிளவையா தூக்க முடியாதுன்னு சொல்லி பெருமான் வட்டமா போட்டாரு. அந்த வட்டத்தை அப்படி கையில எடுத்தா கிருகிருன்னு வட்டம் சுத்துச்சு, அப்படியே கீழே இறங்குச்சு. அவன் தலையை அப்படியே திருகி எடுத்துருச்சு. நல்லா கவனிங்க, எனக்கு என்னை பார்த்தா நான் தெரியலன்னா தெரியல, இப்படி சக்கரை இருக்கு, சக்கரை கீழே இறங்குறப்ப என்ன ஆகும்? உளுந்த வடையில ஓட்ட போற மாதிரி நடுவுலதான் ஓட்ட விடுக்கும், சைட்ல ஓட்ட விடுகல. புரியுதா உங்களுக்கு? இதான் பெரிய வட்டமான ஒரு நிலத்தட்டு. அது என்ன பண்ணுது? எடுத்தோன்னு கிருகிருன்னு சுத்தி வந்துச்சு. அவன் பிடிச்சான், கிருகிருன்னு இறங்குச்சு, அவன் கழுத்து அப்படி திருகி அப்படி எடுத்துருச்சு. அதனால சக்கராயுதத்துல நடுவில் இருக்கக்கூடிய வட்டம் இருக்குல்ல, அது எது? சலந்தரனோட தலை ஆச்சு. சக்கராயுதத்துல நடுவுல இருக்கிற வட்டம் இருக்கு இல்லையா, சாமி கையை வைக்கிறாருல, கையை உள்ள விட்டு புடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த வட்டத்துக்கான அச்சு எதுன்னா அதுதான் நம்மளுடைய சலந்தரனுடைய தலை. அப்படி சலந்தரன் தலை துண்டா போயிடுச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சலந்தரன் இப்படி போனதுக்கு அப்புறம் கையில சுவாமி கையில என்ன வந்துருச்சுன்னா அந்த சக்கரம் வந்துருச்சு. இந்த சக்கரத்தை பார்க்கும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி திருவிழால நம்ம இந்த சுத்துற சக்கரம் என்ன சொல்லுவோம், காத்தாடியை பார்த்தா ஆசை வருதோ, அது மாதிரி என்ன ஆசை வந்துருச்சு எல்லாத்துக்கும். நம்மளுடைய திருமாலுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா சக்கரத்துக்கு மேல ஒரு ஆசை வந்துருச்சு.
என்ன இந்த சக்கரத்தை எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணலாமே, இந்த சக்கரத்தை வாங்கலாமேன்னு நினைச்சவரு டைரக்டா போய் என்ன சொல்லல, சாமி கிட்ட போய் சக்கரம் கொடுங்கன்னு கேட்கலாம்ல. புரியுதுங்களா? சாமி கிட்ட போய் சக்கரம் கொடுன்னா கொடுத்துட போறாரு. ஆனா என்ன பண்ணாரு, தவம் செஞ்சுதான் சக்கரம் வாங்கணும்னு நினைச்சார் இல்ல. ஆனா நாம என்ன பண்ண தேவையில்லை, தவம் செய்ய தேவையில்லை. ஏன்? சிவபெருமானையே தாய் தந்தையரா நினைக்கிறதே ஒரு பெரிய தவம். தாய் தந்தையிட்ட போய் ஏதாவது கேட்கும் போது தவம் செய்யணும்னு அவசியமா என்ன? தவம் செய்ய தேவையில்லை. அதனால அவரை தாய் தந்தைய நினைக்கல. யாரு தாய் தந்தைய நினைக்கல? திருமால் வந்து அவரை தாய் தந்தைய நினைக்கல, அவர்கிட்ட உரிமை கொண்டாடல. அதனால தவம் செஞ்ச என்னது, ஒரு நாளைக்கு 1000 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி ஒரு நியமம் செய்து பல ஆண்டு காலமாக தொடர்ந்து 1000 மலர்களை கொண்டு சிவபெருமான அர்ச்சனை செய்யறார். எதுக்காக? சக்கரம் வாங்குறதுக்காக. சக்கரம் அதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லா பண்ற பக்தி. அதுக்கு வந்து அதுக்கு என்ன பக்தி அப்படின்னா, அதுக்கு மெய்யடிமைன்னு பேரு, பொய்யடிமைன்னு பேரு. பர்பஸ்ஃபுல்லா பண்ண அந்த அந்த பக்திக்கு பேர் என்ன? பொய் அடிமைன்னு அர்த்தம். பொய்யா அடிமையா இருக்கிறது. அது பேரு மற்றைய பொருளுக்கு அடிமையா இருக்கும். ஆனா ஏத்தாப்படி இருக்கிறவனுக்கு என்ன இல்ல, ஏத்தாப்படி இருக்கிறவனுக்கு அடிமை கிடையாது. மற்ற பொருளுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இல்லை. இல்லக விளக்கது இருள் கெடுக்கது, கல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரே ஒரு நிமிஷம் விளக்கு ஏற்றிக்கிறேன். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இப்படி இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். நல்லது. ஆக என்ன சொன்னோம் அப்படின்னா, என்ன எங்க விட்ட சாமியை கூட்டுவாங்க, எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி பேரு பொய்யடிமைன்னு சொல்லுவோம். இப்ப நல்ல கவனிங்க, நம்ம வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறோம். என்னை கவனிங்க எல்லாரும், நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம். எல்லாரும் கம்பெனில வேலை பார்த்தா நம்ம யாருக்கு விசுவாசமா இருப்போம்? முதலாளிக்கு விசுவாசமா இருப்போமா இல்லையா? அப்ப முதலாளிக்கு அடிமையா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, முதலாளிக்கு நம்ம அடிமையா இருக்கோம், அவருக்கு விசுவாசமா இருக்கும், அடிமையா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறீங்க. இல்ல முதலாளி சம்பளம் தரலன்னு வச்சுக்கோங்க. முதலாளி சம்பளம் தர மாட்டேன், என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். தொழிலாளிகளோட சேர்ந்துருவாங்க. திட்ட மட்டும் செய்வீங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம? முதலாளி இருக்காரு, அவருக்காக அடிமை தொழில் செஞ்சோம், வேலை பார்த்தோம். இப்ப முதலாளி கோவம் தான் படுவோமா இல்ல? சரி, நீங்க பெரிய கம்பெனியா பாக்குறீங்க, ஒரு வீட்டுல வேலை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனிக்காக நீங்க சொல்லுங்க, வீட்டுல வேலை பாக்குறோம், அவங்களுக்காக நம்ம சொல்ற வேலையெல்லாம் அடிமை மாதிரி பண்றோம், கடைசியில காசு தரல, என்ன பண்ணுவோம்? ஆமா, வேலையை விட்டு நின்று என்ன பண்ணுவோம்? அருமை, வேற வேலைக்கு போயிடுவோம். இப்ப நம்மளுக்கு அடிமை, நமக்கு யாருக்கு நம்ம அடிமை? இன்னொருத்தனுக்கு அடிமை இல்ல, இன்னொரு எஜமானனுக்கு அடிமை. ஆனா மனசு தொட்டு சொல்லுங்க, எஜமானனுக்கு அடிமையா காசுக்கு அடிமையா? நம்ம அந்த அடிமைக்கு பேர் என்ன அடிமைன்னு தெரியுமா? அது பேர் பொய் அடிமைன்னு பேர். நம்ம பார்த்தா நம்ம ஓனருக்கு நம்ம பக்தியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஓனருக்கு பக்தி கிடையாது. யாருக்கு தான் பக்தியா இருக்கும்? சம்பளத்துக்கு தான் பக்தியா இருக்கும். நீ குடுக்கலன்னா போடாடே, உன் இடத்துல நான் ஏன்டா அவளை பார்க்க தூக்கி போட்டுருவோம். அந்த அடிமை பேரு பொய்யடிமைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப சிவபெருமான்கிட்ட போய் நம்ம பக்தி பண்றோம்ல, சிவபெருமான் ஒண்ணும் தரல, நான் தரமாட்டேன்ட்டான். உன்னை ஒண்ணும் தரமாட்டேன், கஷ்டம் மட்டும்தான் தருவேன்னு சொல்றான். மத்தவங்கள என்ன பண்ணிடுவாங்க? போடாடி, நான் ஏதாவது நல்ல ஆளா பார்த்து வேற நல்லது தர சாமியை பார்த்து நான் போய்க்கிறோம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் வேலையை விட்டு நின்னுட்டு வேறவன போய் தேடுறாங்கல்ல, அந்த அடிமை பேரு பொய். பெருமாளுக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா,
சிவனை விட்டுட்டு காசு போடா டேய். இருக்காது. இந்த காசு பெருமாளுக்கு போனா பணம் நிறைய வரும். ஆனா அந்த பெருமாளுக்கே படி இழக்கிறவன் நம்ம அப்பந்தான், அது தெரியாது நம்மளுக்கு. ஆனா நம்மளுடைய பக்தி என்னவா இருக்குன்னா சிவபெருமான்கிட்ட பக்தி இல்ல, சிவபெருமான் தருகின்ற அந்த பொருள் மீது பக்தி. அதனாலதான் சிவன்கிட்ட பக்தி. அம்மா தலைப்பை பிடிச்சி ஏன் பிள்ளை சுத்துது, அப்பா சொல்றதெல்லாம் ஏன் கேக்குது? அம்மா பால் தருவா, அம்மா சமைச்சு நமக்கு சாப்பாடு ஊட்டுவான்ற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் முந்தான தலைப்பை பிடிச்சி சுத்தம். இதுவே சம்பாதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? முந்தான தலைப்பை பிடிக்குமா? எம்மா நீ வந்தா தாமா உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லுமா? வீட்டுக்குள்ள வந்தோடனே அம்மாவை தேடுமா? வீட்டுக்குள்ள வந்தோடனே அம்மா அங்க கண்ணுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போ, எதுக்குடா அவங்க இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தேவையில்லை, அவங்களோட தயவு தேவையில்லைன்றப்ப அவங்கள சன்னமா மதிக்குது இல்லையா? அப்ப அந்த அடிமைக்கு பேர் என்ன அடிமை? பொய்யடிமை. அதனாலதான் நம்ம சாமி என்ன சொன்னாரு? பொய்யடிமை இல்ல திருத்தொண்டு தொகையில பொய்யடிமை இல்ல புகழ் துணைக்கு மடியே. ஆமா, பொய்யடிமை இல்ல புகழ் துணைக்கு மடியே. புகழ் துணை வருமா, புலவர்க்கும் வருமா? பொய்யடிமை இல்ல புலவர்க்கும் அடியே. அதாவது புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னனை புகழ்ந்து பாடுவாங்க. ஆனா மன்னனையா புகழ்ந்து பாடுறாங்க? மன்னனை புகழணும்னு அவசியமா அவங்களுக்கு தேவை பணம். பணம் வேணும், அதுக்கு மன்னனை புகழணும். அப்படி பாடுறவங்களுக்கு பேரு பொய்யடிமை புலவர்கள் பேரு. சிவபெருமான் அடிச்சாலும் மிதிச்சாலும், தன்னுடைய பிள்ளையே கேட்டாலும், தன்னுடைய மனைவியே கேட்டாலும், தனக்கு சாதமே கொண்டாடினாலும், தனக்கு பசியாகவே இருந்தாலும், தானே மயங்கி விடுகின்ற சூழல்ல இருந்தா கூட சிவபெருமான் மீது பக்தி செய்த 63 நாயன்மார்கள் செய்தது மெய்யடிமை பக்தி. அப்ப நாம என்ன அடிமை செய்யணும்? மெய்யடிமை பக்தி தான் செய்யணும். சிவபெருமான்கிட்ட போய் பொருள் வேண்டி கேட்டு நின்னீங்கன்னா நீங்க யாரு? நீங்க சிவனை வணங்கல, அந்த பொருளை தான் வணங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சிவனை நீங்க வணங்கல, அந்த பொருளை தான் வணங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால சிவபெருமானுக்கு அந்த பொருள் வேண்டி செய்கின்ற பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தியை நாம் என்ன பண்ணணும்? விட்டுறணும். நாம சிவத்தையே சிவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு பேர் தான் அவன்கிட்ட அடிமை. அதுதான் மெய்யடிமைன்னு பேர், உண்மையான அடிமை. உண்மையான அடிமைக்கு என்ன அர்த்தம்? சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என்ன பண்ணுவான்? நீ சம்பளம் கொடுத்தாலும் சரி, சம்பளம் கொடுக்காட்டினாலும் சரி, சாப்பாடு போட்டாலும் சரி, போடாட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, அடிக்காட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் அவனுடைய வேலையை பார்த்துட்டே இருந்தா அந்த அடிமைக்கு பேரு மெய்யடிமை பக்தி. ஆக திருமால் செய்தது என்ன அடிமை? அருமை. திருமால் என்ன பண்ணாரு? கண்ணெடுத்து அப்புனாரு. திருமாலுக்கு அப்புறம் யார் கண்ணெடுத்து அப்புனா? கண்ணப்பரும் கண்ணெடுத்து அப்புனார். 2 பேருமே கண்ணெடுத்து அப்புனாலும் திருமால் செய்த அடிமை தொழில் என்னது? சக்கரத்துல மேல பாசம் வச்சு அடிமை பண்ணாரு, அது பேர் பொய்யடிமை. ஆனா கண்ணப்பனார் கொடுத்த அன்பு என்பது, அந்த கண் என்பது பெருமான் கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம அவனுக்கு செய்கின்ற ஒரு பெரும் பேரு. அந்த பக்திக்கு பேரு என்ன அப்படின்னா அதுக்கு பேரு மெய்யடிமை. அதனாலதான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டாரு, இவருக்கு சக்கரம் மட்டும் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு? சக்கரம் வாங்கிட்டாரு, வாங்கணும்னு என்ன பண்ண முடியல, முடியாம சாஞ்சிட்டாரு. ஆமா, சக்கரத்தை தூக்க முடியல. சின்ன குழந்தைங்கள என்ன பண்ணும்? அப்பாவோட பேக் கேக்குங்க, பாத்தீங்களா? அப்பா பெரிய பேக் போட்டு வீட்டுக்குள்ள வருவாரு. அப்பா அந்த பேக் கொடுப்பா, நான் தூக்கிறப்ப வேணாம் தங்கம் பாரு. இல்ல எனக்கு கொடுப்பாரு. எடுத்து கொடுத்தவங்க என்ன பண்ணும்? அந்த பேக் வெயிட்ட அந்த புள்ளனால தாங்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. ஆமா, அந்த மாதிரி நம்மளுடைய திருமால் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சக்கரத்தை வாங்கின உடனே சக்கரத்தினுடைய ஆற்றல் சக்கரத்துக்கு மேல ஆசைப்பட்டாரே தவிர அந்த சக்கரத்தை தாங்குகின்ற ஆற்றலை பெருமான்கிட்ட கேட்கல. உடனே சாய்ந்துட்டாரு, கீழே படுத்துட்டாரு. படுத்தவர் சக்கரத்தை கீழே போடவும் இல்லை. என்ன பண்ணாரு? சிவபெருமான்கிட்ட எப்படியாச்சும் அதுக்கான சிவபெருமானுக்கு இதை தாங்குகின்ற ஆற்றலை பண்ணணுன்றதுக்காக படுத்துக்கிட்டே சிவபூசை பண்றார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் கிடந்த கோலம் சொல்லுகின்ற பெருமானுடைய கிடந்த சயன கோலத்துல ஒரு கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு கை சிவபெருமான வழிபாடு இருக்கோம். நீங்க ரங்கநாதர் கோயில எல்லா கோயிலும் இருந்தது, இப்ப எடுத்துட்டாங்க. ஆனா பத்மநாப சுவாமி கோயில்ல மட்டும் என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்தல, வச்சிருக்காங்க. ஆனாலும் போனீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? சிவலிங்கத்தை எப்படி மூடி வச்சிருப்பாங்க, பூவாலேயே போட்டு சிவலிங்கம் மறைச்சு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா?
பூவை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆக சிவபெருமான் சயன கோலத்தில் இருக்கிறதுக்கான காரணமே அவரு சக்கரத்தின் மேல. அதனால நம்மளும் அப்படித்தானே பண்றோம், சாமி வீடு கொடு சாமி, நல்ல பொருள் கொடு சாமி, நகை கொடு சாமின்னு கேட்கிறோம். ஆனா அதுல நாம என்ன பண்ண முடியல, அதை அனுபவிக்க கூட ஆற்றலை கேட்கறது இல்ல. ஒருத்தர் வந்து என்ன பண்ணான், எனக்கு வீடு வேணும் சாமின்னு கேட்டான், வீடு கொடுத்தாரு. அடுத்த நாள் என்ன வந்துருச்சு, எந்திரிச்சு நடக்க முடியாத சூழல். அதனால என்ன பண்ணிட்டாங்க, நடக்க முடியல என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன தாவாரம் போட்டு அதுல படுக்க போட்டாச்சு, இங்கேயே இருந்துக்க பேசாமின்னு. வீடு வேணும்னு கேட்டு வீடை கட்டினது அவன் தான், சாமி கிட்ட அருள் கேட்டது அவன் தான். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, வீட்டுக்குள்ள வீடு அனுபவிக்கக்கூடிய ஆட்டம். அதனால சாமி கிட்ட நீங்க பொய்யடிமை பண்ணா கூட பரவாயில்ல, நீங்க சாமி அது வேணும் இது வேணும்னு உலக பொருளை வேணா கேளுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு 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 சிவபெருமான் மேல சிவன்தான் முழுமுதற் பொருள்னு தெரிகிற வரைக்கும் நீங்க கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா கேட்கும் போது எதையும் சேர்த்து கேளுங்க, இதை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் கொடு சாமின்னு கேளுங்க. சாமி எனக்கு நல்ல வீடு வேணும், அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. ஆனா சிவமே ஒன்னு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுன்னு சொன்னா அது நித்தியமான ஒரு இது ஆனந்தம் இல்லையா, அதைத்தான் கேட்கணும் பெருமான்ட்டு. அது முதிர்வுல நமக்கு தன்னால வச்சு. அப்போ சாமி என்ன சொல்றா, என்ன தெரியுது அப்படின்னா, தலமுடைய தலந்தரன் தன்னுடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணனுக்கன்று அருள் ஆறு எத்தனையடி. இவர் என்ன சொல்றாங்க, சக்கராயுதம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், சக்கராயுதம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஆற்றலுடையது, ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், படை வலிமையோட எதெல்லாம் நல்ல நல்ல பொருள்கள் எல்லாரையும் அழிக்க முடியுமோ அந்த பொருளை வச்சிருந்தாதான் அவன் அவன் நல்ல ஒரு அரசன் அர்த்தம். தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா படையிலையும் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் யாரு, அவன் நல்ல தலைவனான்னு கேட்டா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல 2 பேரும் வந்தாச்சு. யாரு, கிருஷ்ணர் படுத்து கிடக்காரு, இவன் வந்துட்டான் முதல்ல, துரியோதனன் முதல்ல வந்துட்டான். வந்து தலைமாட்டுல நிக்கிறான், கண்ணை முடிச்சு பார்த்தாரு, துரியோதனன் நிக்கிறான், டப்புன்னு கண்ணை மூடிட்டாரு. யாரு, கிருஷ்ணர் கண்ணை மூடிட்டாரு, கண்ணன் கண்ணை மூடிட்டாரு. இவன் வந்தா யாரு, துரியோதனது அர்ஜுனன் வந்தா, வந்துட்டு உட்காந்துட்டு காலை பிடிச்சிட்டு விட்டுட்டு இருந்தான், காலை அமுக்கிட்டு இருந்தான். காலை விட காலை முடிச்சு பார்த்தாரு, டப்புன்னு யாருதான் தெரியவா, அர்ஜுனன் தான் தெரிஞ்சு, அர்ஜுனா வா அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டாரு. ஒண்ணுமே வந்தது தெரியாத மாதிரி அர்ஜுனா வான்னு கூப்பிட்டாரு. துரியோதனன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஏய் துரியோதனா நீ எங்க இருக்கியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ எங்க இருக்கியா, நான் அர்ஜுனனை தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சும்மா புருடா வர்ற. சரி 2 பேரும் வந்திருக்கோம், கிருஷ்ணா உங்ககிட்ட கண்ணா வந்துட்டு ஒண்ணு கேட்க வந்திருக்கோம். என்ன, உங்ககிட்ட நாங்க யுத்தம் ஆரம்பிக்க போறோம் 2 பேரும், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்க வந்திருக்கோம். சரி கேளு. ஆனா என்ன கேட்கிறோம், அர்ஜுனன் என்ன, அர்ஜுனனுக்கு தான் நான் முதல் மரியாதை கொடுப்பேன், உனக்கு நான் 2வது தான் கொடுப்பேன்றான். என்ன அப்படின்னா, அர்ஜுனன் தான் நான் முதல்ல பார்த்தேன், இல்ல நான் தான் முதல்ல. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. ஆனா சாமி சொல்லிட்டாரு, கண்ணன் சொல்லிட்டாரு, இல்ல நான் பார்த்தது யாரு, அர்ஜுனன் தான், அர்ஜுனனுக்கு தான் நான் முதல் மரியாதை கொடுக்க முடியும்னு சொல்லியாச்சு. சரி ஓகே, சரி அர்ஜுனன் கேளுன்றப்போ அர்ஜுனன் என்ன பண்ணா, கண்ணா நான் படை தொடங்குறேன், எனக்கு நீ வந்தா போதும் அப்படின்னு சொன்னான். நீ வந்தா போதும் அப்படின்னா அப்பா அடான்ட்டாவன் யாரு, துரியோதனன். நல்ல வேலை, ஏன்னா அக்ரோனி சேனை யாருடைய அக்ரோனி பெருசு, நம்மளுடைய கண்ணனுடைய அக்ரோனி வந்து எத்தனையோ படை, யானை பலம், சேனை பலம், காலாட்படை அப்படின்னு பல அக்ரோனி படைகளை உடையது. அப்ப என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி அந்த படை பலத்தை அவங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவங்க 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ சிரிக்கிறான் யாரு, துரியோதனன். என்ன சொல்றான், சிரிக்கிறான். ஏண்டா நல்ல தலைவன் என்ன கேட்கணும், நல்ல தலைவன் என்ன கேட்டிருக்கணும், நான் வந்து இதுதான் அந்த படையை கேட்டு வாங்குறதுனால தலைவன், அவன் தான் ஒரு நல்ல புத்திசாலியான தலைவன். நீ போய் கண்ணனை போய் கேட்டு, கண்ணன் என்ன சொல்லிட்டான்னா, இன்னொரு நிபந்தனை உண்டு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த போர்ல ஆயுதம் தாங்கி நான் வரமாட்டேன்ட்டான். இவனுக்கு இன்னும் சிரிப்பு, யாருக்கு, துரியோதனுக்கு இன்னும் சிரிப்பு. ஆக மொத்தம் கண்ணன் வந்து அவன் கதை வீச்சினான்னா அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறக்கும், தூள் எவ்வளவு பெரிய சேனையும் அதிர்ந்து போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை கண்ணன் இப்படியும் சொல்லிட்டா, இனிமே ஆயுதம் தாங்க மாட்டேன்ட்டா. அப்ப அவன் வர்றது வேஸ்ட்னு யாரு, துரியோதனன் பிரிச்சுக்கிட்டான். யார பார்த்து, அர்ஜுனன். அர்ஜுனன் ஒண்ணும் சொல்ல, நீ இருந்தா போதும் சுவாமி, நீ இருந்தா போதும், நீ தாங்கி, நீ படை தாங்கி நிக்கிறியோ படை தாங்காம நிக்கிறியோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது கடைசியில வென்றது யாரு, இறைவனுக்கு என்ன தேவையில்லை, இறைவனுக்கு படை தேவையில்லை, வெல்வதற்கு படை தேவையில்லை. இறைவன்ட்ட இவன் போய் என்ன பண்ணான், அர்ஜுனன் போய் பாசுபதம் வாங்குறதுக்காக என்ன பண்ணான், தவம் செய்ய போனான் பாசுபதம் வாங்குறதுக்காக. ஏன்னா பாசுபதம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னு நினைச்சான், நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைச்சான்.
ஆனா பாசுபதத்துக்கும் மேலான கண்ணன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் பாசுபதத்தை பயன்படுத்தினான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, ஒரு பகையை வெல்வதற்கு அவனுக்கு என்ன தேவையில்லை, எந்த விதமான படைக்கலன்கள் தேவையில்லை. கையில அவனுக்கு சங்கு சக்கரம், அவனுக்கு மான் மழு எல்லாம், மழு கூட அவன் எதுக்குதான் வச்சிருக்கான். அவன் கையில வச்சிருக்கிறது மழுன்னா சின்ன கோடரி, தெரியும் இல்லையா? சின்ன கோடரி. பெரிய கோடரின்னா என்ன பண்ணும், மரத்தையே வெட்டி சாய்க்கும்ல. ஆனா சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்காரு, மழுன்ற சின்ன கோடரி. நீங்க கோடரியிலேயே பாத்தீங்களா, பெரிய கோடரி இருக்கு, சின்ன ரொம்ப குட்டியோண்டு கோடரி இருக்கு. அந்த கோடரி தான் கையில வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காருன்னா, அந்த கோடரி கொடி இருக்குல்ல, கொடி சுற்றிய கொடி, அதை மட்டும் தான் இருக்கும். அது நம்மளுடைய பாசம் என்ற பாசத்தை அறுக்கிறதுனால அவன் என்ன வச்சிருப்பான், அந்த கோடரி, சின்ன கோடரி பாசத்தை இருக்கிறதுக்காக தான் வச்சிருக்கானே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. இன்னொன்னு, அன்னை கையில பாத்தீங்கன்னா ஒரு கையில பாசமும் ஒரு கையில அக்குசமும் இருக்கும், வச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா? அன்னையோட கையில, எல்லாருடைய அன்னை கையிலயும் ஒரு கையில பாச கையில வச்சிருப்பா, ஒரு கையில அங்குசமும் வச்சிருப்பா. அவதான் என்ன பண்ணுவா, பாசம் போடுறப்ப அவ யாரு, திரோதான சக்தி, மறைப்பு சக்தி. நம்மளை கட்டுவா, உலகத்தோட கட்டுவா. எதை கட்டுவா? காசோட கட்டுவா, நம்மள சொந்தத்தோட கட்டுவா, மாயை பொருள் எல்லாத்தையும் கட்டுவா. அது என்னது, மறைப்பு சக்தி. கட்டி போட்டு அது நல்லா கட்டி அழுதுக்கு அப்புறம் அதை அவுத்து விட்டாதான் என்ன தோணும், அப்பானா விடுதலையா இருக்கேன்னு தோணும் இல்லையா? அதனால அவ இந்த மாயை என்ற அந்த கட்டை போடும் போது, பாசத்தை வீசும் போது அவ யாரு, திருவருள் சக்தி, திரோதன சக்தி, மறைப்பு சக்தி. அவ அங்குசத்தை வீசும் போது யாரு, திருவருள் கிடைக்கும், அறக்கருணை. ஆமா திருவருள் சக்தி. ஆமா திருவருள் சக்தி ரெண்டுமே அறக்கருணை தான், திருவருள் சக்தி ரெண்டும். அதாவது அப்போ அன்னை கையில் இருக்கக்கூடிய பாசமும் அங்குசமும், அவள் மறைப்பையும் அவதான் செய்ய முடியும். அவ வந்து மறைப்பு, அப்புறம் மறைத்தல், மறைத்தலுக்கு அப்புறம் அருளல் பாருங்களா, அருளையும் அவதான் செய்ய முடியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில என்ன இருக்காது, பாசமும் அங்குசமும் இருக்காது. யார் கையில பாசம் அங்குசம் இருக்கும், விநாயகர் கையில இருக்கும். பாத்துறீங்களா? விநாயகர் சக்தியினுடைய மறு வடிவம் தான். முருகனுடைய, சிவபெருமானுடைய மறு வடிவம் யாரு, முருகன். சக்தியினுடைய மறு வடிவம் தான் யாரு, விநாயகர். அதனாலதான் விநாயகர் கையிலையும் பாசமும் அங்குசமும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அன்னைக்கு பராசக்தி கையிலையும் பாசம் அங்குசம் இருக்கும். சரி, இப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, நாம அந்த அப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க இந்த பௌத்தர்கள் அப்படின்னா, ஏன்பா இவர் தான் சலந்தரனை கொன்னு ஒரு பெரிய வலிமை மிக்க சக்கரம் கையில வச்சிருந்தாரு, அத போய் யார்கிட்ட கொடுத்துட்டா, அப்படி நாரணருக்கு கொடுத்திருக்காரு, இது என்ன கெட்டிக்காரத்தனம்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நாரணர் என்ன பண்ண தெரியுமா, அவர் தன்னுடைய கண்ணையே இடந்து அப்படி பெரும் பக்தி பண்ணனால யாருக்கும் வாய்க்காத சக்கரத்தை பெருமான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆக பெருமானுக்கு எதுல பற்று இல்ல, சக்கரத்திலேயோ பொருள்கள்லயோ வேற எதுலயுமே என்ன கிடையாது, பற்று இல்லாதனால அவனுக்கு அந்த சக்கரத்துல நாட்டம் இல்லை. அதனால யாரு கேட்டாலும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் இந்த சலந்தரன் புராணத்துல. ஒண்ணு, வேகமா இருக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணக்கூடாது, துப்புக்கடின்னு ஓடக்கூடாது. எதுக்காக இருந்தாலும் ஓடக்கூடாது, கோயிலுக்கும் ஓடக்கூடாது. நான்லாம் என்ன பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே கோயிலுக்கு ஓடிதான் போவேன். நீங்க பாத்தீங்கன்னா 365 நாளும் கோயிலுக்கு போவேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. நானே லாஸ்ட் மினிட்ல தான் போவேன். நானு நட சாத்துற நேரம் தான், அந்த கடைசி பூஜை அம்மாவுக்கு பக்கத்துல வச்சு காட்டுற தீப பூஜைக்கு தான் போவேன் பாக்குறதுக்கு. விட்டு திடுன்னு யாரு பாக்குற யோசிக்கவே மாட்டேன், கடகடன்னு ஓடி போய் நான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்றுறேன். ஆனா அப்படி செய்யக்கூடாது. பக்தி ரொம்ப நிதானமான பக்தியா இருக்கணும். கோவில்ல வலம் வரும்போது எப்படி வரணும், கால் அதிராம நடந்து வரணும். என்ன சொல்றாங்கன்னா, கவனிங்க எல்லாரும், என்னை பாருங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. முக்கியமான செய்தி, எல்லாரும் ஆன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கோவில எப்படி வலம் வரணும் அப்படின்னு சொல்லி தராங்க. கோவில எப்படி வலம் வரணும்னா, நல்லா கவனிங்க. நிறை மாத கர்ப்பிணி வயிற்றுல பிள்ளை வச்சிருக்கா. நிறை மாத கர்ப்பிணி வயிற்றுல பிள்ளை வச்சு, அவ தலையில ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணம் வச்சிடறாங்க. அவ தலையில எண்ணெய் கிண்ணம் வச்சிடறாங்க. எண்ணெய் கிண்ணம் என்ன பண்ணக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது. அப்ப அந்த நிறை மாத கர்ப்பிணி எப்படி நடப்பா, அவ நார்மலா நடந்தாலே மெதுவா தான் நடப்பா. ஏன்னா வயிற்றுல குழந்தை இருக்கு. அதோட சேர்த்து அவ தலையில ஒரு கிண்ணம் எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா அது சிந்தாம இருக்கிறதுக்காக எட்டு வச்சு நடப்பான்ல, அந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுமா, கோவில வலம் வரணும். ஆல்மோஸ்ட் அடிப்பிரதட்சணம் மாதிரி அதிர்ந்து நடக்க கூடாது கோவில்ல. இறைவனுடைய சிந்தனைய மனதுல தாங்கி நீங்க ஒரு முறை வலம் வந்தா கூட போதும். நீங்க 9 முறை நீங்க பாத்தீங்கன்னா, எங்க கோவில் நான் அடிக்கடி இந்த புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போற ஆளுதான் ஒரு காலத்துல.
எப்பயுமே அது எனக்கு தவறா தெரியல. அப்ப போனோம். என்ன பண்ணாங்கன்னா அந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா 11 சுத்து வரணும். கூடலழகர் பெருமாள் கோயில் மதுரையில ஒரு கோவில் இருக்கு. 11 சுத்து வரணும். இதுல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்கன்றதுக்காக அங்க ஒரு 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கல்லை எடுத்து நீங்க 1ல வச்சுட்டு சுத்திடலாம். அப்ப 2வது கல்ல எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது கல்ல சுத்திடலாம். அப்ப 2வது சுத்தி ஞாபகம் இருக்கும். ஏன்னா வேகமா சுத்துறப்ப எது மறந்து போயிடும், கவுண்ட் மறந்துடும் இல்லையா? அதனால கோவில்ல தரையில 1 2 3 எழுதி வச்சிருப்பாங்க. நீ கல்ல எடுத்துட்டு நகர்த்திட்டே போலாம். வேணுக்குன்னே இன்னொருத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அதே கல்ல தூக்கி 10ல வச்சுட்டு போயிருவாங்க. இவன் எத்தனைல வந்தானே அவனுக்கே மறந்துடும். இது மாதிரி நிறைய இப்ப புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கோயில சுத்தி வரப்ப சைட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கல்லை எடுத்துட்டு வச்சுட்டு போலாம். உங்க கல்லை யாரோ யூஸ் பண்ணி வேற இடத்துல வச்சுட்டு போயிருவாங்க அவங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளவு சுத்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த 11 சுத்தணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா சும்மா டம்மா 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 டம்மான்னு அந்த கோவிலையே கிருகிரு ஃபாஸ்டா சுத்தும் போது அது வழிபாடே இல்லைன்றாங்க. அது என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க வழிபாடு செய்யாம இருப்பதே நலம்ன்றாங்க. கோவில 3 சுத்தணுன்றக்காக நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு, கிர்ரன் சுத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிர்ரன் சுத்தணும் அப்படி சுத்த வேணான்றாங்க. நீ ஒண்ணுமே தேவை, நீ சாமி கும்பிட்டு மட்டும் போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒண்ணு நீ ஒண்ணும் பண்ண போதும். கோவில சுற்றும் போது ஆல்மோஸ்ட் அடிப்பிரதட்சணை மாதிரி இருக்கணும். ஆல்மோஸ்ட் யாராவது செய்ய முடியுமான்னு கேக்குறேன். செய்யணும், அப்படிதான் செய்ய சொல்றாங்க. ஒரு முறை சுற்றினாலும் பரவாயில்ல. நீங்க பிரதோஷத்தப்ப பாத்தீங்கன்னா இந்த சூத்திர சோம பிரதட்சணம்னு சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இங்க வந்துட்டு அங்கிட்ட வந்து 21 தடவை அப்படி மூவ் பண்றது. அத பாத்தீங்கன்னா அடிப்படி சண்டையில இந்த பக்கம் போய் அவங்க இவங்களை முட்டிக்கிட்டு இவங்க அவங்களை முட்டிக்கிட்டு என்ன எதுக்காக தேவையே இல்லை. அப்பனை மனசுல சுமந்துகிட்டு, யாரு நம்ம அப்பனை மனசுல சுமந்துக்கிட்டு அவன் செஞ்ச கருணையை நினைச்சுக்கிட்டு அவன் செஞ்ச அடியார்களுக்கு செய்கின்ற பெரும் கருணை எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணோம், ஆல்மோஸ்ட் அடிப்பிரதட்சணம் மாதிரி நம்ம நடந்து போனா கிடைக்கக்கூடிய அந்த பலன் தான் நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம திருக்கோயில வலம் வருகின்ற முறைன்னு சொல்றாங்க. முடிஞ்சா ஒரு தடவை அப்படி செஞ்சு பாருங்க, பாக்கலாமா? வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம செஞ்சு பார்ப்போமா? ஆல்மோஸ்ட் அடிப்பிரதட்சணம் மாதிரி. அடியான் அப்படித்தான் செய்வேன். அடியான் கோயிலுக்கு போக மாட்டேன். இப்படியாதான் ஒரு மெதுவா சுத்தி வரும். 3 சுத்தி வந்துட்டு உக்காந்துருங்க. நானும் மெதுவாதான் அடிப்பிரதட்சணை தான் வைப்பேன். ஆமா, நல்லது வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதனால என்ன மாதிரி ஆகாவளியில என்ன பண்ணுவோம், நாங்க கிடுக்கிட்டு சுத்தி அந்த விஷயத்த பண்றோம். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்படி செய்யாதீங்க. நீங்க பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு முறை சுற்றினாலும் பரவாயில்ல, அப்படி வேகம் இருக்கக்கூடாதுன்றதான் சலந்தரன் புராணத்துல நமக்கு முதல்ல தெரியுது. 2வது, நம்மளுடைய சுவாமி நம்முடைய கண்ணன் என்ன பண்ணாருன்னா பொய்யடிமை பக்தி பண்ணார். என்ன பக்தி? அவருக்கு எதிரதான் நாட்டம் இருந்துச்சு. சிவபெருமானை விட அந்த சக்கரத்துலதான் நாட்டம் இருந்தது. அதனால சிவபெருமானை பயன்படுத்திக்கிட்டாரே தவிர சிவபெருமான் மேல முழுமையான நாட்டம் இல்லை. அது பொய்யடிமை பக்தி. அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 2 பொருள்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கண்ணன் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் பொய்யடிமை பண்ணக்கூடாது. சலந்தரன் கிட்ட கத்துக்கிட்டது என்னது? வேகமா இருக்கக்கூடாது. நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நல்லது. இப்போ அடுத்தபடியா நம்மளுடைய அந்த கிஃப்ட் பாட்டுக்கு போறோம். போலாமா? 19வது பாட்டு பாடலாம். அடியவர்கள் யாரானும் விண்ணப்பிக்கலாம். அம்பரமாம் புள்ளித்தோல். அடியார்கள் விண்ணப்பிக்கலாம். 19வது பாட்டு அம்பரமாம் புள்ளித்தோல். அல்லியம்மா பாடுங்க சுவாமி, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அம்பரமாம் புள்ளித்தோன் ஆலாலம் மாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமானே தொடுத்தங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தானறியா தன்மயன் கான் சாழலோ. சொக்கராதா பொன்முடி அம்மா விண்ணப்பிங்க சுவாமி, விண்ணப்பிங்க. பொன்முடி அம்மா விண்ணப்பிங்க. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அம்பரமாம் புள்ளித்தோன் ஆலாலம் மாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதடுத்து அங்கேது அமுது செய்திடினும் தம் பெருமை தான் அறியா தன்மயன் கான் சாழலோ.
சொக்கநாதா, அருமை அருமை அருமை. உங்களோட சேர்ந்து எனக்கும் பாடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. முயற்சி பண்றேன், வருதான்னு சொல்லு. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்து அங்கேது அமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன் தான் சாழலோ தன்மையன் தான் சாழலோ. இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய செய்தி கேக்குறாங்க. கேள்வி என்ன கேள்வி கேக்குறாங்க? பௌத்தர்கள் கேக்குறாங்க, அம்பரமாம் புள்ளித்தோல். அம்பரம் அப்படின்னா துணின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக தான் அம்பரா துணின்னு அம்புகள் வைக்கக்கூடிய துணி, அது அம்பரா துணி. அம்பரம்ன்ற துணி. அம்பரமாம் புள்ளித்தோல். அவன் இடுப்புல கட்டிக்கிற அந்த கச்சை இருக்கு இல்லையா, கச்சை, அது என்னது? புள்ளித்தோலை அதாவது புலித்தோலை வச்சிருக்கானு. அதுவும் ஆளாலம் ஆரமுதம். அவன் இடுப்புல கட்டி இருக்கிறது புலித்தோலை கட்டியிருக்கான். அதே மாதிரி அவனுக்கு அமுது எது அப்படின்னா ஆளாலம். ஆளாலம்னு என்னது? ஆலம் கூட்டல் ஆலம், 2 ஆலம் வந்தது. என்ன ஆலம்? ஆலம் விஷம் அர்த்தம். 2 விஷம் வந்தது. என்னது? வாசுகி வாயிலிருந்து ஒரு விஷம் வந்தது, பார்க்கடல் கடையும் போது விஷம் வந்தது. ஆலம் கூட்டல் ஆலம் 2 ஆலமா மாறிடுச்சு. அதுக்கு பேர் ஆளாலம்னு சொல்லுவோம். அந்த ஆளாலத்தையே அமுதமா வச்சிருக்கானே எம்பெருமான் உண்டு. யாராவது விஷத்தை போய் சாப்பிடுவாங்களா? கேக்குறாங்க கேள்வி. யாராவது விஷத்தை சாப்பிடுவாங்களா? எவனாவது ஒரு நல்ல புத்தி இல்லாம விஷத்தை சாப்பிடுவானா? அதே சமயத்துல அம்பரமாம் புள்ளித்தோல், எவனாவது போய் புலித்தோலை இதையும் கட்டிட்டு இருப்பான? நல்ல பட்டு துணியை கட்டிட்டு இருக்க வேண்டியதானே? நல்ல அழகான ஆடையை தந்துட்டு இது மாதிரி இருக்கிறவனை போய் எப்படி நீங்க உயர்ந்தவன்னு சொல்றீங்க? ஒரு சதுர் அப்படின்னா கெட்டிக்காரத்தனம். கெட்டிக்காரத்தனம் இல்லாதவனை போய் நீங்க எப்படி அவனை நீங்க சொல்றீங்க? என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்க என்ன சொல்றாங்க? எம்பெருமான் ஏதுடுத்து ஏது அமுது செய்து. அவன் என்ன சாப்பிட்டா என்ன உனக்கு செஞ்சா என்ன? கேக்குற ஒரே கேள்வி. அவன் என்ன சாப்பிட்டா என்ன செஞ்சா என்ன? அவன் தம்பெருமை தானறியா தன்மையன். அவன் யார் அப்படின்னா தன்னுடைய பெருமையே தன்னால அறியப்பட முடியாத பெருமான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன ஒரு கிஃப்ட் நமக்குள்ள ஒரிஞ்சிருக்கு அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஏன் அவனுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா இந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கணும், என் கூட எல்லாரும் இருக்கணும். 2 நிமிஷம் என் கூட இருங்க, ஏன்னா முக்கியமான செய்தி அப்படிங்கறனால. நான் பேசுறது கேக்குதுங்களா சாமி? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்க இல்லையா? சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னா தன்னுடைய பெருமையை தான் அறியாதவன். தன்னுடைய பெருமையை தான் அறியாதவன் யார் அப்படின்னா அவன் தான் சிவபெருமான். சிவபெருமான் தன் பெருமையை அறிஞ்சிருந்தான் அப்படின்னா என்ன பண்ண மாட்டான்? சிவபெருமான் தன்னுடைய பெருமையை அவன் அறிஞ்சிருந்தான். இப்ப நாம இருக்கோம், நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, நான் யாரெல்லாம் ஆன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கிறேன். இப்படி நம்ம இன்ஸ்பெக்ஷன் வந்தாதான் எல்லாரும் டக்குன்னு ஆன் பண்றாங்க, இல்லாட்டி ஆன் பண்றதே கிடையாது எல்லாரும். சரி, சூப்பர். சரி, எல்லாரும் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு எல்லாரும் நெருங்கி வந்திருக்காங்க. இப்போ நாம எல்லாரும் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம் இல்ல? கவனிங்க எல்லாரும். இப்ப ஒரு கலெக்டர் கார்ல போயிட்டு இருக்காரு. சைரன் வச்சு முன்னாடி 3 கார், பின்னாடி 3 காரு, சைட்ல ஒரு எல்லாம் கன்னோட போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ரைட்டா? அப்ப போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிள்ளைங்க இந்த சுள்ளிப்பானை வச்சு சொப்பு சாமா இருக்குல்ல, சொப்பு சாமா வச்சு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விளையாண்டு இருக்குதுங்க. அது சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணுது? கலெக்டரை அப்படியே மறிக்குதுங்க. ஐயா, உங்களுக்காக நாங்க சோறு பொங்கி வச்சிருக்கோம். எங்க? சொப்பு பானை இல்ல, யார? கலெக்டர் வந்துட்டு இருக்காருல்ல, அவரை பார்த்து இந்த மறிக்குதுங்க. போய் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கோம்? சொப்பு பானையில சோறு பொங்கி வச்சிருக்கோம், சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா கலெக்டர் என்ன சொல்லுவாரு? போவாரா முதல்ல? சரி, கலெக்டர் வேணாங்க, ஏன் கலெக்டர் போயிட்டு இருக்கோம்? நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்ப 4 பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க. நாம முக்கியமா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அம்மா உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கோம். முருங்கை இலை இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நாங்க கூட்டு கொஞ்சம் போட மண்ணை குழச்சி இட்லி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முக்கியமான ஒரு அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முக்கியமா வீட்டுல ஒரு வேலை போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுவீங்க நீங்க?
நீ போய் விளையாடுமா, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஐயா. சிறப்பு. அவ்வளவுதானா? திரும்ப திரும்ப நம்மள கூப்பிட்டுட்டே இருக்கோங்கள, திரும்ப திரும்ப ரொம்ப நம்மள முக்கியமான கூப்பிட்டுட்டே வேலைன்னா திட்டி விட்டுருவோம் ஐயா. ஆமா வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருந்தாலும் ஆமா. போவோங்கய்யா, குழந்தை ஆசையா செஞ்சிருக்குன்னா போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோங்கய்யா. ஆக பொன்முடியம்மா, இது இதெல்லாம் சான்ஸே இல்ல போங்க. அதெல்லாம் நாமளே முக்கியமான வேலையில இருக்குன்னு சொல்றோம். நாளைக்கு நான் இங்க பாருங்களேன், எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன்ல அம்மாவை கூப்பிட போறேன், இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லட்டும். அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? எனக்கு வேலை இருக்கு, வரக்கூடாது, அதான் சொல்லவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? அப்போ நம்ம வீட்டு புள்ளையே அப்ப அந்த கலெக்டர் வருவாரா? கலெக்டருக்கும் நமக்கு கலெக்டர் வருவாரான்னு கேட்டேன். அவ்வளவு பெரிய கலெக்டர் முக்கியமான வேலையா ஒரு மீட்டிங்கா போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்காரு? என்ன போயிட்டு இருக்காரு? முக்கியமான சிஎம் மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு. என்னம்மா சென்னம்மா? ஆமா நம்ம சொல்றோம், நாங்க விளையாடுமா, எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு நான் சொல்லுவேன். விளையாடுங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம தங்கத்தை கண்ணத்தை கிள்ளி, தங்கமே நீங்க விளையாடுங்க, முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். என்ன காரணம்? நான் யாரு? கலெக்டர். நான் போய் எங்க போய் நிக்க கூடாது, சொப்பு பானை செஞ்சு சாப்பிடுற பிள்ளைங்க கிட்ட போய் உட்காரணும்னு நினைக்கிறப்போ அந்த மாதிரி நினைக்காம சாமி என்ன பண்றாரு? நாமெல்லாம் அப்படிதான் என்ன பண்றோம்? சாமி செய்யற பெருங்கூத்து பண்ணிட்டு இருக்கா, நாம என்ன பண்றோம்? சொப்பு சாமா விளையாண்டுட்டு அதுல ஒரு சாப்பாடு செஞ்சு, சிவபெருமானே இங்க வாடா வந்து சாப்பிடுறான்னு சொல்லி அவனுக்கு எத்தனை வேலை இருக்கு. மாணிக்க வாசகர் பாடுற பாட்டை கேட்கணும், காரைக்கால் அம்மையாருக்கு டான்ஸ் ஆடணும், 63 நாயன்மார்களை அவர்களுக்கு இன்பம் அளிக்கணும். அப்படி பல மேன்மையான ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் செஞ்ச வேண்டிய அந்த சிவபெருமான் தன்னை பெரியவன் நினைச்சிருந்தா நம்ம வீட்டுல நாம ஏத்துற விளக்குக்கும், நாம செய்யற ரெண்டு வைக்கிற 2 கற்கண்டுக்கும், 2 வேலைக்காய்க்கும், 2 பாதாம் பருப்புக்கும் அவன் இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா? ஆனா என்ன பண்றான்? நாம செய்யற பூசணைக்கும் அவனே அந்த பூசணையை வாங்கிக்கிறான். யாருக்கிட்ட வாங்குறான்? நாம மாணிக்க வாசகர்கிட்ட எப்படி வாங்கினானோ அதே மாதிரி நம்ம கிட்டையும் வாங்குறான். ஞான சம்பந்தர்கிட்ட பூசணை எப்படி வாங்குறானோ அதே மாதிரி நம்ம கிட்டையும் வாங்குறான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் கொடுக்க போறாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட கூட கொடுக்க விட மாட்டாங்க. யாரு? கலைஞர்கிட்ட கூட கலெக்டர்கிட்ட கூட கொடுக்க விட மாட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல வாங்கி நான் கொடுத்து சொல்லிட்டு கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் இவன் கொடுத்த பெட்டிஷனை போடணுமா. ஆனா நாம கொடுத்த அந்த ஒரு பெட்டிஷனை வாங்குறதுக்காக பெருமான் நம்ம வீட்டுக்கு வரான்னா, அவன் ஏன் வர்றான்னா, நல்லா கவனிங்க, சிவபெருமான் ஏன் வரான்னா அவனுடைய பெருமை தெரியல. அவன் கலெக்டர்னு தெரியல. அவன் அவ்வளவு பேருக்கு அருள் செஞ்சிருக்கான்ற நினைப்பு அவன்கிட்ட என்ன இல்ல. அவங்கிட்ட நாம மாணிக்க வாசகருடைய அருள் செஞ்சிருக்கோம், ஞான சம்பந்தருடைய பாட்டை கேட்ட நாம இந்த பிள்ளைங்க பாடுற பாட்டை கேட்கணுமா நினைக்கல. ஞான சம்பந்தர் பாடின பாட்டை தோடுடைய செவியன் விட ஏறிவோர் தூவன் மதிசூடி நாமளும் பாட்ட என்ன பண்றான்? எட்டி பாக்குறான், என் புள்ள பாடுது, என் தங்கம் பாடுது அப்படின்னு. ஞான சம்பந்தர்கிட்ட எந்த அளவுக்கு அருள் செய்தானோ, எந்த அளவுக்கு அன்பு செய்தானோ நம்ம கிட்ட அதே தான் காட்டிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அது ஏன் காட்ட முடியுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் ஒரு நாள் கூட, ஒரு துளி கூட தன்னுடைய பெருமை, நான் எல்லாருக்கும் நம்ம தான் அவனை பெருமையா பேசுறோம். யாரோட உயர்ந்தவன்? சிவபெருமான் யாரோட உயர்ந்தவன்? எல்லாத்தோட திருமாலை விட ஆகா சொக்கநாதா, கவிதாம்மா 100க்கு 100 திருமாலை விட உயர்ந்தவன், பிரம்மனை விட உயர்ந்தவன், இந்திராதி தேவர்களை உயர்ந்தவன், செல்வத்தை விட உயர்ந்தவன், எல்லா கடவுளர்களையும் தாண்டி உயர்ந்தவன் யாரு? ஒப்பு இல்லாதவங்க யாரோடையும் ஒப்பிட முடியாதுங்கய்யா. அவருடைய அவனுக்கே தெரியாது அவன் இத்தகையவன் அப்படின்றது. அவனே அறியாதவன், அவன் எதுவுமே அறியாதவன். அதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க, அவன் இவ்வளோ பெரிய அருளுடையவன், இவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவன். நம்மளாம் சொல்றோம்ல, முற்றறி உடையவன், வரம்பில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பம் உடையவன் என்று அவனுக்கு எண்குணத்தை நம்ம வரையறுக்கிற நாம ஒரு நாளும் அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சீனி இனிக்குதுன்னு ஜீனிக்கு தெரியுமா? தெரியாது. காட்டுக்கு ராஜா யாரு? தெரியுமா? சிங்கத்துக்கு தெரியுமா? நான் தான் காட்டுக்கு ராஜான்னு தெரியுமா? தெரியாது. நாம தான் சொல்றோம்.
அதுக்கு தெரியாது, அதுக்கு சிங்கத்துக்கு தெரியாது நம்ம காட்டுக்கு ராஜான்னு. அது என்ன பண்ணும், 10 பிராணிகள் வாழுது, நாமளும் அதோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சு வாழுதே தவிர அதனுடைய பலம் நமக்கு தெரியுமே தவிர சிங்கத்துக்கு அது ராஜான்னு தெரியாது. அதனால சிவபெருமானுக்கு தன் பெருமை தானறியா தன்மையா இருக்கிறனாலதான் நாம பண்ற பக்திக்கும் அருள் செய்யறான். கண்ணப்பர் செய்த பக்திக்கும் அருள் செய்யறான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சிவபெருமான் என்பவன் யாருன்னா தன் பெருமை தானறியாத தன்மையனுடையவன். நல்லா இன்னொரு முக்கியம், இந்த நான் கிஃப்ட்ன்னு சொன்னல என்ன தெரியுமா? கிஃப்ட்ன்னு சொன்ன என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்றேன். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் என் கூட இருங்க, எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம். முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த கிஃப்ட் என்னன்னா, இந்த சிவபெருமானுக்கு மட்டும் என்ன வர்றது இல்ல, வினை வர்றது இல்ல. இல்ல அவனுக்கு வினை வர்றதில்லை. இல்ல அவனுக்கு வினை ஏதாவது சேருதா? நம்ம கூடயே இருக்கான், நம்மளையே ஆட்டுவிக்கிறான், நம்மளையே பார்க்க வைக்கிறான், நம்மளையே சாப்பிட வைக்கிறான், நம்மளையே பொய் பேச வைக்கிறான், களவு செய்ய வைக்கிறான். எல்லாமே அவன் நடத்துற நாடகத்துல ஆட்டுவித்தால் ஆரொருவர் அப்படின்னு சொல்லுகின்ற, நாம் ஆடாதாரோ ஓட்டுவித்தாரோ யாரொருவர் ஓடாதாரோ அது மாதிரி அவன் தான் காண வைக்கிறான், காண்பிக்க வைக்கிறவன் அவன் தான், காணுகின்ற பொருளும் அவன் தான் எல்லா பொருளாவும் இருக்கான். ஆனா அவன் எதை மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, வினை மட்டும் அவனுக்கு போய் சேர்றது இல்லை. இல்ல அப்படித்தானே? அவன் என்ன செஞ்சாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் இருந்தா தானே செய்யுது. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம கூட ஒரு டிரைவர் வராரு, சிம்லாவுக்கு வர்றாரு. நம்ம கூட டிரைவர், அவரும் சிம்லாவில தான் இருக்காரு, நாமளும் சிம்லாவில தான் இருக்கோம். அவரும் குழுமணாலியில இருக்காரு, நாமளும் குழுமணாலில இருக்கோம். அவருக்கும் ரூம் போட்டிருக்கோம், நாமளும் ரூம் போட்டிருக்கோம், நாமளும் என்ஜாய் பண்றோம், அவரும் வர்றாரு. ஆனா டிரைவருக்கு என்ன கிடையாது, அவர் அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருப்பாருல்ல, அவர் அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருப்பாரா, சிம்லாவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரா நம்ம கூட வந்த டிரைவர்? ஏன் சாமி? ஏன்னா அவர் நிறைய தடவை போயிருக்காரு, நிறைய பேரோட போயிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன பண்ணுவாரு அவரு? அவர் வேலையை பார்த்துட்டு அவருக்கு என்ன பெட்ரோல் போடுறதா, இல்ல அடுத்து எங்க போறது, அங்க டோல்கேட்ல ஃபீஸ் கட்டணும், இந்த காரை துடைக்கணும், அது நம்ம கூட தான் இருப்பா. அப்படி அது மாதிரி சிவபெருமான் நம்ம கூட தான் இருப்பான். ஆனா அவன் அனுபவத்தை எடுத்துக்க மாட்டான், நம்ம கூடயே தான் இருப்பான். சிம்லாவுக்கு வருவான், ஊட்டிக்கு வருவான், நாம சாப்பிட்ற இடத்துல உட்காருவான், இவன் எல்லாமே பண்ணுவான். ஆனா அவன் என்ன எடுத்துக்கல, அனுபவத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அனுபவத்தை கடந்து நிக்கிறான் இல்லையா, அதனால அனுபவத்தை எடுத்துக்கல. அதனால அவன்கிட்ட வினை வரல. இங்க கவனிங்க எல்லாரும், நமக்கு வினை வராம இருக்கிறதுக்கு அனுபவத்துல இருந்து நீங்கலாம். கவனிங்க, அனுபவத்துல இருந்து நீங்களா நமக்கு என்ன வராது, சிவபெருமான் மாதிரியே வினை வருவது, வினை வராது. அது கஷ்டம். அது என்னங்க அனுபவத்துல நீங்கிறது அப்படின்றதுக்கு பதிலா எளிமையான வழி என்ன தெரியுமா? உங்களுடைய பெருமைய நீங்க உணராம இருந்தா உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. உங்களுடைய பெருமைய ஒரு கணம் நீங்க உணர்ந்தால் கூட அதற்கான அனுபவத்துக்கான கூலியது. தலைவன் எப்படியோ தொண்டன் அவ்வளி, அது போல சிவபெருமான் தன் பெருமையை உணராத இருந்தா, அதனால என்ன பண்ணோம், நாமளும் நம்மளுடைய பெருமைய உணராம இருக்கிறது தான் நாம நம்மளுடைய வினைகள்ல இருந்து நீங்குகின்ற மிகப்பெரிய வழி. நம்ம பெருமையை நாம என்னைக்கு நம்மள ஒரு கணம் நம்ம பெருமையா நினைக்கிறோமோ அப்பவே என்ன பெறுகின்றோம், ஆணவம், வினைய பெறுகின்றோம். நான் என்ன கேட்கிறேன், எல்லா ஆற்றலையும் உடைய சிவபெருமானே ஆணவத்தினுடைய துளி இல்லாத, இருளுடைய ஒரு சின்ன துளி கூட இல்லாத சிவபெருமானே தன்னை பெரியவன் நினைச்சுக்கலன்றப்போ 4 பாட்டை பாடிட்டு 4 பூவை போட்டுட்டு 4 கோயிலுக்கு ஏறி இறங்கிட்டு என்னை போல ஒரு சிவபக்தி செய்பவன் யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது என்ன ஆகும், நாம ஒன்னும் பண்ண முடியாது. வினை ஏறிட்டே போகுங்கய்யா, வினை ஏறிட்டே போகும். சரி, இப்போ இல்ல சாமி, இன்னையில இருந்து நான் தன் பெருமை தானறியா தன்மைனா நானும் எங்க சிவபெருமான் மாதிரியே நானும் இருக்கேன். இது முக்கியமான செய்தி. தயவு செய்து உங்க கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து ஆன் பண்ணிருங்க. வாயில வடை வச்சிருந்தாலும் சரி, கையில காஃபி வச்சிருந்தாலும் சரி, தலையில படுத்து கிடந்தாலும் சரி, தலாடி மேல படுத்து கிடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தயவு செய்து ஆன் பண்ணி என்னோட கலந்துருங்க, தப்பே இல்லை. முக்கியமான செய்தி. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த தன் பெருமை தானறியா தன்மையன் சிவபெருமானு தெரிஞ்சுக்கிச்சு. அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு அவ்வளவு பெருமை இருந்தும் வரல. இந்த தன்மைய நாமளும் பெற்றா நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு? நாமளும் தன் பெருமை தன்னுடைய பெருமை அறியாதவர்களா இருந்தா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் என்ன? வினை அருந்து போயிடும். இல்ல வினை அருந்துரும்.
நமக்கும் வினைக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது. நமக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை வர்றோம், சாமி கும்பிடுறோம், பல கோயிலுக்கு போறோம், அங்க எந்திரிக்கிறோம். நீங்க செஞ்ச எந்த பிறவியில என்ன வேணா செஞ்சீங்களோ இந்த பிறவியில உங்களுக்கு விடிஞ்சிருச்சு பாருங்க. உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்களுக்கு வீடு இல்ல, உங்களுக்கு நல்ல வேலை இல்ல, எல்லாத்துக்கும் நீங்க போன பிறவியில செஞ்ச வினைதான் காரணம் சொன்னோடனே நம்ம என்ன பண்றோம்? அங்க போய் தானம் கொடுக்குறோம், இங்க போய் அது கொடுக்குறோம், அங்க போய் பரிகாரம் பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் செய்ய தேவையில்லை. தன்னுடைய பெருமையை தான் அறியாம இருக்கணும். இதை எப்படி இந்த விஷயத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த விஷயத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னா, சிவனடியார்களுடைய திருவடியை கண்டதுமே தண்ட நமஸ்காரம் பண்றோம்ல, ஒரு தண்டத்தை விட்ட உடனே அது விழுகலாமா வேணாமான்னு யோசிக்குமா? ஒரு தடியை பிடிச்சிருக்கீங்க, தடியை விட்டுட்டீங்க, அது என்ன ஆகும்? இந்த பக்கம் விழுவோமா வேணாமா? கீழே என்ன இருக்கு? மண் இருக்கு, கீழே தண்ணி இருக்கு, விழுந்தா மேல விட்டுமே அப்படின்னு நினைச்சு விழுகுமா? தடி எப்படி விழும்? எதையும் கவனிக்காது, தடால்ல விழுவும்ல. அப்படியே விழுந்துரும். ஆமா, சிவனடியார்கள் திருவடியை பார்க்கும் போது தண்ட நமஸ்காரம் செய்யும். நான் யாராவனா இருக்கு, நீ யாராவனா இருக்கு, நான் ஒரு பெரிய ஆளுங்க, என்ன மாதிரி ஞான சம்பந்தர் விழுகிறாரு. சிவனடியார்கள் திருவடியை பார்த்தோன்னு ஞான சம்பந்தர் விழுகிறார், நாவுக்கரச பெருமான் விழுகிறப்போ நமக்கு அப்ப அடியார் திருவடியை தடால்னு விழுகும் போது நாம படிச்ச படிப்பு, நாம செஞ்ச சிவபூசை, நாம பெற்ற கல்வி, நாம பெற்ற செல்வம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்காது. தன் பெருமை தானறியா தன்மையனுக்கு தொண்டனாக இருப்பது அடியார்கள் திருவடியை கண்டு ஒரு கணமும் தயங்காது வீழ்ந்து வணங்கும் போது தன் பெருமை தானறியா தன்மையனுடைய தன்மை நமக்கு கிடைக்கும். நீங்க யாரா வேணா இருங்க. ஏங்க நான் இந்த கிராமத்தோட பிரசிடென்ட்டுங்க, நான் எப்படிங்க விழ முடியும்? நினைச்சா விழ முடியுமா? இந்த கிராமத்தோட பிரசிடென்ட்டுங்க விழ முடியுமா? இந்த ஏரியா வார்டு கவுன்சிலருங்க அப்படின்னு நீங்க நினைச்சா விழ முடியுமா? ஏங்க நான் படிச்சிருக்கேங்க, விழ முடியுமா? ஏங்க என்ன போல சிவபூசை பண்ண முடியுமாங்க? நான் பண்ற தேவாரம் மாதிரி பண்ண முடியுமாங்க? நான் பண்ற திருவாசகம் போல பேச முடியுமாங்க? இப்படி எல்லாம் பெருமை என்கிட்ட இருக்குங்க. அவனுக்கு என்னங்க தெரியும்? ஏத்தாப்பு நிக்கிறவன் சிவபெருமான வணங்குறானான்னு கூட தெரியல, நெத்தியில திருநீர் பூச்சிருக்கான், அதுக்காக அவன் புது அடியாரான்னு தெரியல. அவன் பூசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டாஸ்மாக் போனாலும் போவான், அதனால அவன் நல்லவனான்னு தெரியல, அதனால அவன் யாருன்னு தெரியல. ஆனா வந்துருச்சு இங்க இதுவுமே வந்துருச்சு, நம்மளுடைய கரண்ட்டுமே வந்துருச்சு, அடிக்கடிக்கு தான் உட்காந்து. அதனால தன் பெருமை எப்படின்னு பாருங்க. தன் பெருமை தானறியா தன்மைன்னு சொன்ன உடனே ஒளி வடிவமா பெருமானே ஆசீர்வாதம் வழங்கினது போல அவன் வந்துட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தன் பெருமை தானறியா தன்மையா இருக்கிறது தான் வினைகள் இருந்து தப்பிக்கிற வழி. அப்போ தன் பெருமை தானறி தன்மையில அவன் எப்படி இருந்து எல்லா வினையும் தப்பிச்சுக்கிறானோ அதே மாதிரி நாம ரூட்டையே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பெருமை இருக்கான்னா நமக்கு அவனை கம்பேர் பண்றதுக்கு பெருமை இருக்கா? நம்ம படிப்பா, நம்ம வச்சிருக்கிறது ஒரு செல்வமா, நம்ம வச்சிருக்கிறது ஒரு கல்வியா, நாம செஞ்சது ஒரு சிவபூசையா, நாம செஞ்சது ஒரு தொண்டா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு அறிவா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு இன்பமா, நம்மளுடைய வாழ்க்கை நீளமா, என்ன இருக்கு நம்ம கிட்ட? நாம ஏன் தாம்பிகமா நிக்கணும்? யார் ஒருவர் அடியவர் திருவடியை சூட்டி வணங்கி வீழ்ந்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு தன் பெருமை தானறியா தன்மையினுடைய தன்மை விளங்கி தெளியும். அதனால் அவர்களுக்கு இனி வாழ்வில் ஒருபோதும் போன வினையும் அருந்துரும், இனி வருகின்ற வினையும் அருந்துரும். எந்த வினையும் வராம சிவபெருமானுடைய சிவமாம் தன்மை என்று பெறுகின்ற சிவமாம் தன்மையிலேயே வாழ முடிகின்ற ஆற்றலை பெற முடியும். தன் பெருமை தானறியா தன்மையனாக வாரும்போது. இது கிஃப்ட் இல்லையா? இது கிஃப்ட் இல்லையா? இப்ப இது மாதிரி இனிமே நமக்கு அடியார்கள் திருவடியை வீழ்ந்து வணங்கணும் அப்படின்னா நமக்கு வினையே இல்ல அப்படின்ற ஒரு கணக்கு நமக்கு சரியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம இனிமே அதை செய்யாம இருப்போமா? ஆனா ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோமே, செய்ய ஆரம்பிச்சிட்டோமே. உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோங்க ஐயா. நீங்க தான் ஜடா விழுந்துறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு முன்னு காரணம் தான். நாங்க யாரை பார்த்தாலும் விழுந்துறோம் இப்பெல்லாம். சாமி இன்னைக்குதான் நம்ம 5 வருஷம் ஆயிருக்கு. ஆனா உங்களை பார்க்கும்போது 2 வருஷம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் முத கோயம்புத்தூர் போகும்போது 2 வருஷம் தான் அவங்ககிட்ட 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசி அப்படிதான் 1.5 வருஷம் கணக்குதான் இருக்கும். அப்பயே அடியார்கள் திருவடியே ஏதாவது பேதம் பார்த்தோம், ஒரு விலகல் பார்த்தோம்,
விழுகலாமா நினைச்சோம். அடியன் நினைக்காத விழுந்து பாத்துருக்கீங்களா சாமி? பாத்துருக்கீங்களா? சிறியவர் பெரியவர், ஆண் பெண், பெரியவர்கள் சின்னவங்க, அவங்க என்ன வேலையில இருக்காங்க, அவங்க எந்த ஊருக்காரவங்க, முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, இப்பதான் முதல்ல பாக்குறோம், பழகுனவங்களா அவங்க சிவனடியாரா இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஆய்வுக்கு உட்பட்டு அடியன் விழுந்து நீங்க பாத்துருக்கீங்களா? அது ஒரு காலம் நடக்காது. ஏன்னா தன்பெருமை தானறியா தன்மையனாகிய சிவபெருமானுடைய தன்மையை நாம் பெறணும்னா இந்த நமக்கு என்ன இருக்கக்கூடாது. மத்தவங்க கேட்பாங்க, ஐயா நீங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க, அதுவும் இன்ஜினியரிங்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அடியன் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நான் இப்ப 10th வந்து அடியன் எனக்கு டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட், மத்த படிச்ச கல்லூரியில அங்கேயும் டாப்பர், எதுலையுமே டாப்பர் கம்மியா இருந்ததே இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் டாப்பர். நீங்க நீங்க பேச்சு போட்டியா ஃபர்ஸ்ட் பிரைஸ், நீங்க பாட்டு போட்டியா, உங்களுக்கு எழுத்து போட்டியா, கட்டுரை போட்டியா, எல்லாத்துலயும் போய் பிரைஸ் வாங்காத ஆளே கிடையாது. கல்வியில புலமை இல்லை. இன்னைக்கு அடியன் உங்ககிட்ட தமிழ்ல எந்த அளவுக்கு பேசணும் அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா ஆங்கிலத்துல புலமை உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதை காமிச்சதே இல்லை. ஆங்கில புலமை நேட்டிவ் ஸ்பீக்கர் எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு. அப்படி டெக்னிக்கல்லாம் நம்ம பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கோம், எல்லாமே பண்ணும். ஆனா அடியார்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? இடுப்புல தோல்ல துண்டு இருக்கக்கூடாது. அடியாருக்கும் அடியானா இருக்கணும், அடியாருக்கும் அடியானா இருக்கணும், அடியாருக்கு அடியானா, தோல்ல துண்டு இருக்கக்கூடாது. கட்டி நம்ம யாரு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், எந்த எண்ணமும் இல்லாம இந்த அடியவர் திருவடி ஒன்றுதான் சிவபெருமானுடைய திருவடியை சேர்க்கின்ற பெரிய விரைவு பேருந்து நினைச்சு அதுல டிராவல் பண்ணுன்றதுக்காக பார்த்து பார்த்து அடியவர்கள் திருவடியை வணங்கணுமே. அப்படி வணங்கி பெற்றதுதான் தன் பெருமை தானே. அதுக்காக அடியன் செய்யல. அது அது என்னமோ தெரியல, அடியார்களை பார்த்தா அது திருவடியை சன்னி மேல சூட்டணும். உங்க ஒவ்வொரு தடவையும் அடியன் ஆரம்பிக்கும் போது உங்க திருவடிகளை சன்னி மேல சூட்டேன்னா வார்த்தைக்காக சொன்னதே இல்லை. ஒவ்வொரு முறையும் உங்க திருவடியை அடியன் சன்னி மேல சூட்டிதான் அடியன் இந்த அமர்வை கூட தொடங்கும் போது நான் அம்மாவை ஆரம்பிக்க சொல்லிட்டு நீங்க வழங்குங்க, அனுமதி வழங்குங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது காரணம், நான் ஆரம்பிக்கிறோம், இது நான் நடத்துறோம் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அவங்க சொல்லி அடியார்கள் உத்தரவுல இது நடக்குதே தவிர இது என்னுடைய விஷயம்னு நான் ஒரு நாள் நினைச்சிடக்கூடாதுன்னு எனக்கு நானே தலையில கொட்டிக்கிற விஷயங்கள் தான் எல்லா விஷயம். வரவே வராது அடியனுக்கு. நீங்க ஒவ்வொரு அடியனுடைய சதைய சிறு சிறு துண்டுகளாக போட்டாலும் அந்த துண்டு சதையில கூட தாண்ட எண்ணம் வராது, அடியார்களுக்கு முன்னாடி வரப்போறது இல்லை. ஆனாலும் விடுமோ, வந்துடலாம் இல்லையா, தெரியாம வந்துருச்சுன்னா. அதனால தொடங்கும் போது அடியவர்களுடைய திருவடியை வணங்கி அவர்கள் தான் என்ன பண்ணோம், அவர்கள் சொல்ல இது நடக்குதே தவிர அடியனால இந்த திருவாசக சிந்தனை நிகழவில்லை அப்படிங்கிற பெருங்கூற்றுலதான் வணங்கி 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 அடியார்களை நம்ம பண்றோம். அதனால இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, சிவபெருமானுக்கே தன் பெருமை தானறியா தன்மையனா இருக்கும் போது, சிவபெருமானுக்கே தன் பெருமை தான், அவனுக்கு இருக்கிற பெருமை அளவிடக்கரியது. அவனே நாம பண்ற பூசணைக்கு அந்த சின்ன சிவலிங்க திரும்ப தன்னை குறுக்கி ஒடுக்கி உட்காந்துக்கிட்டு குடு தங்கோன்னு நம்ம கிட்ட நமக்கு கொடுக்குற சாதத்தையும், நமக்கு தப்பு தப்பா பாடுற பாட்டையும், கொஞ்சம் கூட சுதி சுத்தமா இல்ல எல்லா பாட்டையும் காதுல வாங்கி பூத்துற தண்ணியில இருந்து எல்லாத்தையும் வாங்கி நமக்கு அருள் செய்வதற்காக அவன் ஒவ்வொரு அடியார்கள் இல்லத்திலையும் எழுந்தருளும் போது நாம எப்படி இருக்கணும்? அந்த குரூப் கூப்பிட்டு இருக்காங்க என்னைய, அவங்களுக்கு எனக்கு ஆகாது, அதனால நாங்க போக மாட்டேன். எனக்கு பிடிக்காத அம்மா அங்க உட்கார்ந்துருக்கு, அதனால அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அந்த விவாதத்துக்கே வர வேணாம். அடியார்கள் திருவடியை பார்த்தவனே வீழ்ந்து வணங்கினா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்ன்ற தன்மை அவங்களுக்கு அடிமை. அந்த மெய் அடிமை வரணும்ல அடியார் திருவடிக்கு. சிவபெருமானுக்கும் அடியாருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சிவபெருமான்கிட்ட போய் பாட்டுன்னு வச்சவங்க அவன் தலை அசைக்கிறானான்னு தெரியாது. ஆனா அடியார்களுக்கு முன்னாடி பாட்டுனா அடியார் காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படி பாடும்போது என்ன ஆகுவாங்க? முன்னாடி அடியா இருக்கு, ஆஹா ஆஹா தலைய சேர்ப்பாங்க.
சிவபெருமான்ட்ட போய் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட்டானா சாப்பிடலன்னு தெரியாது. அடியார்களுக்கு போய் அன்னம் பாலிப்பு அன்னத்தை நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்பாங்க, நல்லா இருப்பான்னு வாழ்த்துவாங்க. அவன் செய்யறானா செய்யறான்னு தெரியல. சிவனுக்கு போய் ஒரு பக்தி ஒரு அடிமை செஞ்சா அது சிவனுக்கு சேர்ந்துச்சா சேரலையான்னு தெரியாது. ஆனா சிவனடியார்களுக்கு போய் கொடுக்கிற பக்தி கண்டிப்பா சிவனிடம் போய் சேர்ந்தது என்றதை உறுதிப்படுத்திக்கலாம். அதனாலதான் சிவனடி இப்ப நீங்க லெட்டர் பாக்ஸ்ல எனக்கு லெட்டர் போடுறீங்க, ஆனந்து மதுரை என்னுடைய பேரை போட்டு எல்லா விலாசம் போட்டு லெட்டர் போடுறீங்க. அது வருமா வராதா அப்படின்னா வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஒரு தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்தப்ப அந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, தேடி பிடிச்சு நம்ம கையில அந்த லெட்டரை திணிச்சிட்டு நமக்கு ஒரு போனும் பண்ணிடுவாங்க. அம்மா உங்க லெட்டரை அவர்கிட்ட கொடுத்தேன், படிச்சாரு, கண்கள் அப்படியே நீர் சொட்டுச்சு, என்னமா எழுதிருந்தீங்கன்னு தெரியல, அப்படியே உள்ளமெல்லாம் புலாய்ந்து அடைஞ்சு ரொம்ப நன்றின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாரேன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ சிவனுக்கு பக்தி செய்வதை காட்டிலும் சிவனடியார்களுக்கு செய்கின்ற பக்தி சிவத்தினுடைய திறத்தை தெளிவாக நமக்கு கொடுக்கும். அதனால சிவனை நீங்க பார்த்தா வழிபடுங்க, வழிபாடாம செய்யுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா தயவு செய்து சிவனடியார்களை கண்டால் தடால் திருவடியில எந்த இடம்னு பார்க்க வேணாம். சுத்தி நம்மளை பாக்குறாங்களே அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பெருமை இருக்குன்னு தானே அர்த்தம். என்கிட்ட பெருமை இல்லைன்னு சொல்றதுதான் அடியார் திருவடி வணக்கமே. என்கிட்ட என்ன இல்ல பெருமை இல்லைன்னு சொல்லுகின்ற ஆற்றல் தான், என்கிட்ட பெருமை இல்லைன்னு சொல்லுகின்ற அந்த குறியீடு தான் அடியார் திருவடி வணங்குறதே. நாம என்ன பண்றோம், ஆனந்த் வந்தா மட்டும் அப்படியா? இல்ல, ஆனந்த் வராட்டினாலும் ஏதாவது அடியார்கள் தெரியும். ஆனா நான் ஒரு பெரிய தப்பு, சென்னையில என் பொண்ணை போய் ஸ்கூல்ல விட போவேன். ஒரு அம்மா திருவேற்காட்டுல நெத்தி நிறைய விபூதி, அப்படியே காலில் சதங்கை சிலம்பு அதெல்லாம் போட்டு கழுத்துல உதிராக்கள் எல்லாம் போட்டு வருவாங்க. ஒரு நாளும் வணங்கல. ஆனா என் மனசு என்ன பண்ணும், அவங்க கிராஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களை கிராஸ் பண்ணுவாங்க, திருவடியில் வீழ்த்து வணங்க வேணாங்க, கையெடுத்து கும்பிட்டு அம்மா வணக்கம் சொன்னோம்ல. ஆனா நான் என்ன பண்ணிருப்பேன், குளிக்காமலே போவேன். நான் பிள்ளைங்க காலைல விளையாண்டுருப்பாங்க, குளிக்காம போய் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துதான் குளிப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணும், ஆனாலும் என்ன பண்ணும், மனதால வணங்குவேன். ஆனா என்ன பண்ணல இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பேசுறேன்ல, நான் இவ்வளவு பேசுறேன்ல, அடியாரை பத்தி அவ்வளவு பேசுறேன்ல, இன்னைக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும். அறுத்துட்டு இருக்கிற விஷயம், அவங்க திருவடியை நீ வணங்குனியா, அவங்க திருவேடத்திற்கு நீ மதிப்பு கொடுத்தியா? ஒரு நாளாவது நீ டெய்லி கூட வணங்க வேணாம், ஒரு நாளாவது வணங்க வேணாம்ல. ஆனா அவங்களுக்கு கோவில்ல பார்த்தேன், ஒரு நாள் திருவேற்காடு கோவில்ல பார்த்தா வணங்குறேன், அப்படியே திருவடி வீழ்த்து வணங்குறேன். ஆனா மத்த கோவில் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ ஸ்கூல்ல விடுறப்போ வணங்கலையே. தப்பு தானே. அப்ப என்ன இருக்கு உனக்குள்ள? ஒரு பெருமை இருக்குல்ல, என்ன ஐயோ பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட போறோம் என்ன நினைப்பாங்களே தெரியுது இல்ல, அப்படிலாம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க கூடாது. அவர் திருவேடத்தை கண்ட உடனே ஓடி போய் வணங்கி அவங்க கிட்ட ஒரு ஆசி வாங்கி எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு நம்ம நின்னா மட்டும்தான் நம்ம கிட்ட பெருமையில நம்ம கிட்ட வினை சேராது. அது எந்த திருவேடமா இருக்கட்டும், அது யாரா வேணா இருக்கட்டும். ரொம்ப முடியல, தலைக்கு மேல கையை வச்சு சுவாமி அப்படின்னு மட்டும். ஆனா நான் இப்படி சொல்லி கொடுத்தா அதை மட்டும் செஞ்சிருவீங்க, அதுக்காக தான் எனக்கு பயம் இருக்கு. திருவடி வணங்குறதுக்கு ஈக்குவலண்டான விஷயம் எதுவுமே கிடையாது. திருவடி வணங்குறதுக்கு ஈக்குவலண்டா ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா ரொம்ப தவிர்க்க முடியலனாலும் அதையாச்சும் பண்றது இருக்கு அவங்க மன திருப்திக்கு. ஆனா அடுத்த முறை என்ன பண்ணணும், அவங்கள திருவடி வணங்கணும். திருவடி வணக்கம் செய்வது எதை காட்டுது? திருவடி வணக்கம் செய்வது எதை காட்டுது? ஆமா, என்கிட்ட பெருமை இல்ல, நான் பணிவுன்றது கூட எனக்கு என்னதான் உண்டு. அப்பா இது சரியான பணிவானவருங்க அப்படின்னு சொன்னா கூட நமக்கு என்னதான் உண்டு. ஏன்னா அவரை மாதிரி பணிவு பார்க்க அது பெருமை தானே. பணியுமாம் என்றும் பெருமை இல்ல, பணியுமாம் என்றும் பெருமை. அப்ப எங்கிட்ட பெருமை இருக்கு, பணிவதே ஒரு பெருமையா வச்சுக்கிறோம்ல. நான் எல்லாத்துக்கு முன்னாடி பணிஞ்சு வணங்குறேன்ல, அதுவே எனக்கு பெருமைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அடியார் திருவடி வணங்குவது என்பது என்கிட்ட பெருமை இல்லைன்னு யாருக்கு சாசனம் எழுதி தரது? எய்தாப் அடியவர்கிட்ட சாசனம் பண்றது எனக்கு பெருமை இல்லை, நீங்க தான் உயர்ந்தவர்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய அடிமையை சாசனம் பண்ணுவதுதான் திருவடி வீழ்த்து வணங்குறது. அதனால ஆமா, அடியார்க்கும் அடியேன் வாயில மட்டும் இருக்க கூடாது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம்.
அடியார்க்கு மடியேன் வாயில மட்டும் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? செயல்ல இருக்கணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த வட்டம் நாம என்ன பண்ணுவோம்? மதுரை எம்பதியில மீட் பண்ணுவோம். எல்லாரும் மீட் பண்றப்போ அந்த சராசரமும் அதிரணும். அப்படியே அந்த சராசரமும் அதிரும்படி நாம எல்லாம் அடிவத்துபடி எல்லாம் வீழ்ந்து வணங்கி அட்டகாசம் பண்ண போறோம். மதுரை மட்டுமல்ல, அடியேன் வருகை மட்டுமல்ல, எங்க நீங்க திருநீற்றை பார்க்கும் போதும் அடியவர் திருவடி பார்க்கும் போதும் சிவம் அங்க உறைஞ்சு நிக்கிறார். நல்லா கவனிங்க, சிவம் அங்க உறைஞ்சு நிக்கிறார். அவங்க வீழ்ந்து வணங்கி அவங்க காதில் நல்ல வார்த்தை சொல்லி அவங்க கிட்ட நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னா, அது குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? அப்போ தன் பெருமை தானறியா தன்மையன் நம்ம அப்பனோட கொள்கை. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. சிவபெருமானுக்கு தொண்டன் தானே. அப்ப நாம என்ன யாரை ஃபாலோ பண்ணோம்? யாரை ஃபாலோ பண்ணோம்? சிவபெருமானத்தான் ஃபாலோ பண்ணோம். அவன் அப்படி இருக்கான். ஆனா ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? அப்படி நாம இருந்தோம்னா போன பல பிறவிகளை செஞ்ச வினையும் அருந்து போகும். இனிமே வருகின்ற வினையும் அருந்து போகும். முழு வினையற்ற பொருளா இருப்பீங்க. இந்த உணர்வோடு நீங்க அடியவர் திருவடிய வீழ்ந்து வணங்குங்க. நீங்க சொல்றது பலிக்கும். நீங்க சூரியனை பார்த்து நில்லுனா நிக்கும், காத்து வீசுனா வீசும், நெருப்பை பார்த்து நீ உட்காருனா உட்காரும், எரினா எரியும், பஞ்ச பூதங்களும் கட்டுப்படும், அஷ்டமா சித்திகளும் வரும். ஒருத்தர் சொன்னாரு, இல்லங்க சரியை கிரியை யோகம் ஞானம் தானங்க பண்ணணும். கோவில்ல போய் கூட்டினா அது சரிகை. கவனிங்கண்ணே, கோவில்ல கூட்டினா சரிகை. அதுவே கோவில்ல உட்காந்து வேள்விகள் இந்த பாராயணம் பண்ணா கிரிகை. காலம் அடக்கி உட்காந்து நம்ம ஜபமந்திரம் பண்ணா அது யோகம். அதனால கிடைக்கிறது ஞானம். இதுதானங்க கரெக்டா? அப்படின்னா நல்லா கவனிங்க. அடியவர் திருவடியில விழுகிறோம்ல, விழுந்து எந்திரிக்கிறோம்ல, அந்த எந்திரிக்கிறதுக்குள்ள சரியை கிரியை யோகம் ஞானம் 4 படியும் தாண்டிடும். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கிளைமேக்ஸ் இதுதான். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் கேட்டுருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அடியார் திருவடி வீழ்ந்து வணங்கி எந்திரிச்சிட்டோம்ல, எந்திரிச்சோடனே என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? இப்போ எத்தனை படி தாண்டிட்டோம்? சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த 4 படியை தாண்டி நிக்கிறோம்ல. தாண்டி நிக்கிறோம்னே தெரியாம நிப்போம். நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சே நமக்கு தெரியாது. இந்த 4 படியையும் ஒரு சணத்துல கடந்திருக்கோம்னு தெரியாம நிக்கிறோம்ல, அதுதான் தன் பெருமை தானறியா தன்மையன். உங்களுக்குள்ள அத்தனை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 கூறுகளும் பல கோடி தவங்களாக பல கோடி ஆண்டுகளாக முனிவர்கள் எல்லாம் புற்றெழும் வரை செய்து கொண்ட தவங்கள் எல்லாம் தவம் அல்ல. அவங்களுக்கு சாமி டஸ்ன்னு காட்சி கொடுத்தா நமக்கு ஞானம் வந்துருச்சு அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனா அடியவர் திருவடி வீழ்ந்து எந்திரிக்கும் போது அவங்க சரியை கிரியை யோகம் ஞானம் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது? எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னே தெரியாம நீங்க நிப்பீங்க. நம்ம சிவபெருமான் அட்டமா சித்திகளையும் என் குணத்தையும் வச்சுக்கிட்டு அது இருக்குன்னே தெரியாம அவன் நிக்கிறது போல நாமளும் அடியவர் திருவடி வழங்கி எந்திரிச்சு நிற்கும் போது அட்டமா சித்திகளும் 18 எல்லா விஷயங்களும் கிடைச்சிருந்தாலும் அது எனக்குள்ள இருக்குன்னு தெரியாம நிப்போம்ல, அந்த பெருமைதான் தன் பெருமை தானறியா தன்மை. நீங்க காலம் அடக்கி மூச்சை அடக்கி ஒவ்வொரு யுகமா மாற நீங்க முதல் பக்தி பண்றீங்க, கிரியை பண்றீங்க, உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கிறார் சாமி, ஒண்ணு கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்ன பாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம்? சரியா எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. கிரியைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, பாஸ் பண்ணியாச்சு. யோகத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன அப்ப எத்தனாம் கிளாஸ்ல நிக்கிறோம்னு நினைப்போம். எத்தனாம் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம்? 3 கிளாஸ் முடிச்சிட்டோம், இன்னும் 1 கிளாஸ் தான் சொல்லி 4வதுலயும் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும்? ஆகா 4 கிளாஸையும் முடிச்சிட்டோம் நினைக்கிறப்பவே என்ன வந்துருச்சு? தன் பெருமை தெரிஞ்சிருச்சா? தன் பெருமை தெரிஞ்சிருச்சா? தன் பெருமை தெரிஞ்சா என்ன ஆயிடும்? வினை வந்துரும். சரணுக்கு இறங்கிடுவோம். சரணு. அதனால நமக்கு எல்லாம் கவனிங்க. காலம் அடக்க வேணாம், மூச்சு அடக்க வேணாம். ஒரு கோவில் ஒரு வாசல் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து புற்றெல்லாம் மேல எழும்பு வரை புற்று தவம் செய்ய வேண்டாம். பல கோடி சிவமந்திரங்களை செபிக்க வேண்டாம். சிவத்தினுடைய அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம அடியார்கள் திருவடியை வீழ்ந்து எந்திரிக்கும் போது நமக்கு அதுக்குள்ள இருக்கும். ஆனா நமக்கு பெற்றுட்டோம் நம்ம நினப்புல கூட இருக்க மாட்டோம். அதை பெற்று விட்டோம்னு நினப்புல கூட இருக்க மாட்டோம்.
அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் நாம. அதனால அடியவர் திருவடி வணங்குவது சரியை காட்டிலும், கிரியை காட்டிலும், யோகத்தை காட்டிலும், ஏன் ஞானத்தை காட்டிலும் சிறந்தது. அதுவே தன் பெருமை தான் அறியா தன்மையனாக நிற்க உதவுவது. அந்த வாய்ப்பு கிடைக்குமாயின் அதை சரிவர பயன்படுத்தி பெருமானுடைய திருவடியை சென்று சேர்வோம் என்ற மிகப்பெரிய பரிசினை உங்களிடம் கொடுத்து அடியேன் இந்த அமர்வினை இந்த அளவில நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா இருக்காங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சிவாய இருக்கிறாங்கய்யா இருக்கிறாங்க. அம்மா இருக்காங்களா? பிரேமா? ஆமா பிரேமா நிறைவு பாடல். ஆஹா நிறைவு பாடுங்க சார். நிறைவு பாடல். வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவி தாமலை சென்னிமேல் சூட்டி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. சிவாய நம. நன்றிங்க சாமி. யாரும் போயிட வேணாம். அடியார்கள் 2 நிமிடம் மட்டும் இருக்கலாம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? இவ்வளவு நேரம் தியரிட்டிக்கல் கிளாஸ் பார்த்தோம். உடனே அதை பிராக்டிக்கலா மாத்தணும்ல. அதனால முதல்ல திரும்பவும் தன் பெருமை தானறியா தன்மையமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிவந்தவர்களாகி நாங்க உங்க எல்லாருடைய திருவடியும் முதல்ல அடியர் மீது அமைக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. ஆசீர்வதி. திருவடி வணக்கம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாதா. அடியார்கள் இருக்கணும். அடியார்கள் போயிட வேணாம். 2 வரிகள். அதே அடியார்களுக்கு வாய்ப்பு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லது உடன்பட்ட கருத்துக்களோ மாறுபட்ட கருத்துக்களோ இருந்தா பதிவு செய்யலாம். இந்த திருவாசக சிந்தனைக்கு ஒப்புடைய கருத்தா இருக்கணும். நீங்க பழைய கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள் பேச வேணாம். இப்ப நம்ம பேசின கருத்துக்கு ஒரு ஒப்புடைய கருத்தா இருந்ததுன்னா நீங்க பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு உண்டு சாமி. பேசலாம் அடியார்கள். சிவாய நம்ம. ஐயா இன்னைக்கு ஒரு சம்பவங்க அதை நான் சொல்றேங்கய்யா. அது இன்னைக்கு அடியார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தம்பதியரா வந்திருந்தாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்தாங்கய்யா. அவர் உடனே நகர்ந்து போயிட்டாரு. காலெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு. எங்க குருஜி இப்படிதான் சொன்னாரு. யாரு வந்தாலும் எதுவும் பார்க்க கூடாது, மனசாலாம் பார்க்க கூடாது, சிவனா பார்த்து நீங்க விழணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எப்படி வேணா இருக்கலாம், நான் உங்களை சிவனா பாக்குறேன்னு சொல்லிதாங்க விழுந்தேன். ஆனா காலை வைக்கவே இல்லைங்க, நவந்து போயிட்டாருங்க. அவங்க அம்மா மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வச்சாங்கய்யா. ஆனா அவர் அது மாதிரி விழக்கூடாது, விழுந்தா உங்க பாவம்லாம் எங்களுக்கு வந்துரும் அப்படின்ட்டாருங்க டக்குன்னு. இல்ல அப்படி இல்ல, நம்ம பாவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. பாவத்தை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுதான் அவரு சித்தாந்தம் படிச்சிருக்காரு. சித்தாந்தம் படிச்சவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருடைய பாவமும் யாருமே வாங்கிக்க முடியவே முடியாது. ஆமா, அது புரியல. சிவாய நம. இன்னைக்கு நீங்க சொல்லவே அனுமதி கொடுக்கறது இல்லைங்கய்யா, கும்பிடக்கூடாது. பரவாயில்ல, நம்ம அவங்க நகர்ந்து போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க நின்ற இடம் இருக்குல்ல, நமக்கு அது போதும். அவங்க நின்ன இடம் இருக்கு இல்லையா, அது போதும். அதே இடத்துல நம்ம வணங்கலாம், தப்பு இல்லை. சுகந்தி அம்மா சுவாமி பேசுங்க. ஐயா, எனக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருந்தது, அம்மா கேட்டுட்டாங்க. அதே மாதிரி அவங்க திருவடிய தொட்டு வணங்கலாமா? எனக்கு இது ரொம்ப நாளா, ஏன்னா ஒரு சிலர் அவங்க பாதத்தை தொடக்கூடாது, தரையத்தான் தொடணுங்கிறாங்க. ஒரு சிலர் ஆதீனம் எல்லாம் அவங்க பாதத்தை தொட விட மாட்டாங்க. ஆதீனம் அது மாதிரி வர்றவங்க பாதத்தை தொடக்கூடாதுன்னுறாங்க. இல்ல, துறவரம் இருக்காங்க இல்லையா, அவங்க பெண்களுடைய ஸ்பரிசம் படக்கூடாது. துறவரம் இருக்காங்க இல்லையா, துறவரம் பூண்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பெண்கள் ஸ்பரிசம் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நாமெல்லாம் யாரு? அவர்களுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுடைய ஸ்பரிசம் படாத தந்தையோ தாயோ இருக்க முடியுமா? நாம அவர்களுக்கு பிள்ளை, அவங்க தாய் தந்தையராகவும் இறைவனாகவும் நினைச்சு வழிபாடு செய்யும் போது இறைவனுக்கு எல்லாரும் என்னதான்? பிள்ளைகள் தான். அதனால திருவடி தொட ஒவ்வொருத்தருடைய மனப்பான்மை பொறுத்து. ஆனா நமக்கு அதே மாதிரி இன்னொரு, நம்ம கோயில்ல வச்சு நம்ம அடியார்களை பாக்குறோம், விழுந்தோம்னா கோயில்ல சிவபெருமான் தான் பெரியவர். அவருக்கு முன்னால நீங்க எங்களை விழுந்து எங்களை அம்மா சொன்ன மாதிரி
சரி சரி, நல்லதுங்க சாமி. இது ஏற்கனவே நம்ம பதில் சொல்லியிருக்கோம், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம். கோயில்ல இருந்து விலகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப தேவாசிரிய மண்டபம் எங்க இருந்துச்சு? திருவாரூர். தேவாசிரிய மண்டபம் எங்க இருந்துச்சு? திருவாரூர். வெளியில இருந்துச்சு. கோயில்ல இருந்தா கோயில்ல தான் 63 நாயன்மார்கள் எங்க இருக்காங்க? 63 நாயன்மார்கள் எங்க இருக்காங்க? கோயிலுக்குள்ள இருக்காங்களா, வெளியில இருக்காங்களா? 63 நாயன்மார்கள் ஒருவங்க கேக்குறாங்க, 63 நாயன்மார்களோட நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லா அடியார்களும் நம்ம ஏதாவது சொன்னா அது எப்படி ஆனா நீங்க 63 நாயன்மார்களோட கம்பேர் பண்றீங்க? 63 நாயன்மார்களோட நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவங்களால எப்பவுமே செய்ய முடியாத இடத்துல இருக்காங்க. நீங்க வந்து எப்படி அவங்களோட கண்ண நோண்டி கொடுக்க முடியுமா? நீங்க அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க. நான் என்ன கேக்குறேன்னா, 63 நாயன்மார்களுக்கும் 63 டெஸ்ட் இருக்கு. வெறும் புல்லாங்குழல் மட்டும் வாசிச்சார் ஒருத்தர் தண்ணிக்குள்ள கழுத்தளவு நின்று கையை தூக்கி வெறும் ரிக்வேதத்தை மட்டும் சொன்னார். யாரு? அவர் பேர் என்னது? உருத்திர பசுபதி நாயனார். தண்ணிக்குள்ள மட்டும் பண்ணாரு. வர்றவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டார். நான் என்ன சொல்றேன், எனக்கு எது வருதோ அதுல நிப்பேன், அது ஏன் இஷ்டம். நான் கண்ணை கொடுத்தா மட்டும் நாயனார் கிடையாது. ஆனா கவனிங்க, எனக்கு நல்லா கவனி, முக்கியமான செய்தி இன்னைக்கு இதை சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். 2 ஆப்பிள் இருக்கு. நான் தெரியறேன்னா 2 ஆப்பிள் இருக்கு. ஒரு ஆப்பிள் வந்து சகதியில விழுந்துருச்சு, ஒரு ஆப்பிள் சகதியில விழுகாம சுத்தமா இருக்கு. இப்போ இந்த 2 ஆப்பிளுக்கு உள்ளயும் இருக்கிற அந்த விட்டமின் சேமா டிஃபரெண்ட் வேற வேறையா மாறிடுச்சான்? இந்த ஆப்பிள தண்ணி ஊத்தி கழுவிட்டா இது கீழே விழுகாத ஆப்பிள் ஆயிடுதா? புரியுதுங்களா? அப்போ அதாவது 63 நாயன்மார்களுக்குள்ள அந்த ஆன்ம அறிவும் அந்த சிவபக்தியும் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கு. எல்லாமே ஆப்பிள் தான். ஒண்ணு சாக்கடையில விழுந்திருக்கு, ஒண்ணு சகதியில விழுந்திருக்கு, ஒண்ணு தார்ல விழுந்து கிடக்கு. அதுல சுத்தி இருக்கக்கூடிய அந்த மறைப்பு தான் வேற வேறையா இருக்க தவிர உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லா ஆன்மாவுக்கும் ஒன்று. இதுதான் சித்தாந்தம் சொல்லுது. அப்போ 63 நாயன்மார்களும் நாமளும் வேற வேற. எப்ப எதுல வேற வேற? மறைப்புனால வேற. உள்ள இருக்கிற கண்டென்ட்ல ஒண்ணுதான். எல்லாருமே ஆப்பிள் தான். நாம என்ன ஆப்பிள்? சாக்கடையில விழுந்த ஆப்பிள். எங்க அப்பா மழை பெஞ்சு என்ன கழுவுவான். நீங்க பயப்பட தேவையில்லை, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா மழை பெஞ்சு யாரும் கழுவு தேவையில்லை. எங்க அப்பா திடீர்னு வானத்திலிருந்து மழை பெய்ய வச்சு என்னை கழுவி அந்த ஆப்பிளுக்கு சமமா ஆக்கி என்ன எடுத்துக்குவோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லை. அதுக்காக நான் வேற, அவங்க ஆப்பிள், நீ வந்து அழுகி போன தக்காளி அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்க யாருக்கும் தகுதி கிடையாது. எங்க அப்பா நடத்திட்டு இருக்கான் நாடகம். 5 தொழிலையும் செஞ்சு என்னை எப்படியாவது அவன் லெவலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானே தவிர 63 நாயன்மார்கள் அவங்கள மாதிரி ஆகணும்ன்றதுக்காகத்தான் வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி ஆகவே முடியாது, அவங்க ஃபுல்லா ஏட்டுல இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்றதுக்காக வைக்கல. அவங்கள மாதிரி நம்ம பக்தி செஞ்சு அவங்க லெவலுக்கு வரணும், அவங்களையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் அளவுக்கு வரணும்ன்றதுதான் சிவபெருமான் செய்யறானே தவிர நாம யாருக்கும் பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே, சிறியோரை கண்டு இகழ்தலும் இளமே. அவங்கள பார்த்து ஐயோ அவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னு நாம நினைக்கவும் தேவையில்லை, இவங்க எல்லாம் ரொம்ப சின்னவங்க அப்படின்னு நினைக்கவும் தேவையில்லை. நமக்கு சிவபெருமானை அனுபவிக்க அடைய 63 நாயன்மார்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ அதே தகுதி நமக்கும் உண்டு. முதல் பிள்ளையா இருந்தாலும் கடைசி பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை களவாணி பிள்ளையா இருந்தாலும், அந்த பிள்ளை வந்து ஜட்ஜு பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை ஜட்ஜு படிச்சா பெரிய அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை களவாணி பிள்ளையா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு நாம எல்லாம் ஒண்ணுதான். 63 நாயன்மாரும் நம்மளும் ஒண்ணுதான். வேற வரைய பார்த்தா அது சிவமே கிடையாது. எல்லா திருமுறை இடங்கள்லயும் எல்லா சொல்லித்தர இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள மாதிரி நம்ம போக முடியாது. அவங்கள மாதிரி போக முடியாது, எதுக்கு அவங்கள போய் சொல்லித்தரீங்கன்னு கேக்குறான். அது நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு ரெசிபி கிண்டி தர்றீங்க, ஒரு இது கிண்டுறீங்க, அது மாதிரி நம்மளால செய்யவே முடியாதுன்னா எதுக்கு அந்த ரெசிபியை சிலபஸ்ல வைக்கிறீங்க? எங்களுக்கு எதுக்கு காட்டுறீங்க? காட்டாமல் வேஸ்ட் இல்ல. அப்ப நான் படிக்க மூடி வச்சுட்டு போயிடுறேன், தேவையில்லை. ஏன் படிக்க வைக்கிறோம்? அந்த நிலைமைக்கு நம்ம வரணும்ன்றதுக்காக, அந்த ஆன்ம பக்குவம் வரணும்ன்றதுக்காகத்தான் நம்மளை கூட்டிட்டு போறாங்களே தவிர கோவில்ல கண்டிப்பா அடியவர் திருவடி வணங்கணும். இதத்தான் எது கொடுத்துச்சு? திருத்தொண்ட தொகையே கொடுத்துச்சு. போறப்ப என்ன பண்ணிட்டு போனாரு? மனசுக்குள்ள கும்பிட்டு போனாரு. யாரு கும்பிட்டு போனார்?
மனசுல கும்பிட்டு போனது சரியா இருந்தா என்ன பண்ணிருந்துருக்கணும்? இவரை புறகுன்னு சொன்னார்ல, யாரு? விரண்மீண்டவரை புறகுன்னார்ல, யாருங்க அவர் போறது? அடியார்கள் வணங்காம கோயிலுக்குள்ள போறாரு இவர். அதுக்கு யார் சொன்னா? கோயிலுக்குள்ள வச்சுதான், கோயிலுக்குள்ளதானே நம்ம மண்டபம் இருக்கு. தேவாசிரியர் கோயிலுக்கு வெளியே இருக்கா? கோயிலுக்குள்ளதானே இருக்கு மண்டபம், தேவாசிரியர் மண்டபம். அப்போ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? இல்லங்க அவர் தெரிஞ்சவருங்க, சிவபெருமான் தெரிஞ்சவருங்க. ஓ அப்படியா? அப்ப இவனை அவன் ஏத்துக்கிட்டா சிவபெருமானும் சிவபெருமானும் புறகுனா சிவபெருமானையே தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? சிவனடியார்களுக்கு உண்டு. அதனால சிவபெருமானுடைய திருக்கோயில்ல யாராவது இப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் எதுக்கு அடியவருடைய அந்த இதுன்னு கேளுங்க. அடியவருடைய அந்த இது இருக்கு இல்லையா, சுத்தி இருக்குல்ல, அது எதுக்கு? அடியவர்கள் வணங்கிட்டு உள்ளுக்குள்ள போனதுக்காக தானே என்ன வச்சிருக்காங்க? வெளிப்பிரகாரத்துல 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லா கோயில்கள்லயும் பாத்திருக்கீங்களா இல்லையா? அடியார்களை வணங்கிட்டு தான் பெருமாள் வணங்கணும். இதைத்தான் யாரு சொன்னா? விரண்மீண்டர் சொன்னாரு. இதனாலதான் எது வந்துச்சு? திருத்தொண்ட தொகை வந்துச்சு. இதனால இப்ப உள்ள போனார்ல, உள்ள போனோட என்ன பண்ணிருந்திருக்கணும்? சிவபெருமான் டஸ்ன்னு யாருக்கு முன்னாடி தோன்றி இருக்கணும்? விரண்மீண்டருக்கு முன்னாடி தோண்டி, படுபாவி, இவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். யாரு? சுந்தரன் ரொம்ப தெரிஞ்சவன். சுந்தரன்லாம் அப்படி திட்டாத, என்னையும் புறகுன்னு சொல்லாத, இனிமே அவனை ஏத்துக்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்றாரு? சுந்தரட்ட சொல்றாரு, யோ வெளியில போய் பாடு சாமி, கடும் கோபத்துல இருக்காங்க சாமி, வெளியே போனா என்னை ஆப்புதான் வச்சிருவாங்க, சல்லி சல்லியா பிரிச்சிருவாங்க சாமி, இல்ல போய் பாடு. எடுத்தோடனே அடியாறுகளை பாடிக்கிட்டே போ, அவங்க எவ்வளவு மகிழ்வாங்கன்னு பாட்டு. எப்படி பாடுறது சாமி தெரியல, ஏன் நீ பாடு, நீதான் அடி எடுத்து கொடுக்கணும். உனக்கு தான் ஏற்கனவே அடி எடுத்து கொடுத்தேன். ஒன்ன பாடுறதுக்கு அடி எடுத்து கொடுத்த, ஆனா நீ சொல்ற பில்டப்பை பார்த்தா அடியார்கள் உன்னை விட பெரியவங்களா இருப்பாங்க போலயே. உன்ன பாடுறதுக்கு தான் எடுத்து கொடுத்த, அப்ப அடியார் பாடுறதுக்கு நீ தான் எடுத்து கொடுக்கணும், எடுத்துக்கூடியா அப்படின்னாரு. பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் சொன்ன கைகள்ல கண்ணீரை குவித்து, பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத ஏற்பவைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைகள்ல அப்படி கண்கள்ல நீர் பெருக வந்தோடனே அப்படி அடியாருடைய வார்த்தை அவங்க பேரு காதுல கேட்டோடனே நெகிழ்ந்து போய் விரண்மீண்டர் அப்படியே பாடுப்பா, கோபத்தில் நின்று இருந்தவர் பாடு பாடுன்னு அவங்க எல்லாரும் வணங்கி செய்த காரியம் எதை சொல்லுகுதுன்னா, கண்டிப்பா கோவில்ல, ஆனா கர்ப்ப கிரகத்துல யாரும் போய் விழக்கூடாது. உள்ள அந்த கர்ப்பம் அர்த்த மண்டபம் இருக்கு இல்லையா, அர்த்த மண்டபத்துல போய் யார் காலிலையும் விழக்கூடாது. அங்க யார் காலில் தான் விழணும்? பெருமான் காலில் தான் விழணும், அர்த்த மண்டபத்துல மட்டும். ஆனா இந்த எல்லா இடத்துலயும் அடியார் வழிபாடு செய்தே ஆகணும்னு எது சொல்லியிருக்கு? திரும்ப நீங்க எத்தனை பேரான சண்டைக்கு வாங்க என்கிட்ட, நான் ரெடி, நான் சண்டைக்கு தயார். நீ எத்தனை பேர் வந்து என்னை வந்து இது தப்புன்னு சொன்னாலும் அதை விளக்கம் செய்வதற்கு தயாரு. திருமுறை, நம்ம திருமுறை இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி கவனிங்க, எதுக்கு தெரியுமா அவங்க எல்லாம் சொல்றாங்க? கல்லா கட்டிடுவாங்க இல்ல இப்போ. அப்ப அடியவர் தான் பெரியவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோவில் இருக்கிற மத்தவங்க அவங்களாம் கல்லா கட்ட முடியுமா? அவங்கள்ட்ட போய் யாராவது விடுவாங்களா? எங்க சிவபெருமானையே தாண்டி ஒருத்தர் இருக்கா அப்படி, நான் ஏங்க அப்படி அடியவர்கள் திருவிழிலே விழுந்து அவங்க எல்லாம் போயிடுவாங்கன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஆனா அடியவர் திருவடி வணங்குவது என்பதுதான் சால சிறந்தது. திருவடி வணக்கம் செய்யலாமா வேணாமா நீங்க யோசிச்சுட்டே இருங்க, தப்பு இல்ல நாங்க பண்ண மாட்டோம், காலை தொட்டு வணக்கமா தூரமா நீங்க யோசிச்சுட்டே இருங்க. நாங்க விழுந்து போய்கிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்றேன், நாங்க விழுந்து போய்கிட்டே நீங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இன்னும் ஒரு 25 கோடி பிறவி சாமி கொடுப்பாரு, நீங்க அதுல இருந்து தெளிச்சு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த ஒரு பிறவி போதும், பிறவி புனி போக்குகின்ற பெருமருந்து அடியவர் திருவடி, அதுதான் தன் பெருமை தானறியா தன்மையினாக வாழ்வது என்று சொல்லி இந்த அளவுல அடியன் எல்லாத்துக்கும் நிறைவு செய்யறேன். அடியார்கள் உங்களுக்கு இருக்கிற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அடியனுக்கு குரல் பதிவா கொடுங்க. எல்லாருக்கும் அடியனால கலாவதி அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. சுவாமி விமலாதேவி அம்மா 2 பேர் மட்டும் வேகமா சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு அருமையான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடியார்கள் முகத்துல புன்னகையோட இருக்கணும், மனசுல சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எதிர்பார்த்து வணங்குறதெல்லாம் பொய்யடிமை, கண்ணப்பரு நாயன்மார்கள்லாம் செஞ்சதுதான் மெய்யடிமை அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சிவபெருமானே வந்து அவரே தன்னைய பெரியவன்னு நினைக்காத போது நம்மலாம் எந்த மூளை? அதனால நம்ம வந்து நம்ம பெருமை நினைக்காம தொப்புன்னு உழுந்து வணங்கணும். அதனால நம்ம வினை அருந்து போகும். நான் கடலூர் வந்தப்ப கூட கொஞ்சம்
இது மனசுல கொஞ்சம் தட அது நினைக்கல, ஊழ்ந்து வணங்கணுமே அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க ஊந்ததை பார்த்தப்ப எனக்கு பயமா இருந்தது. என்னடா இது, இவரு இப்படி ஊந்து ஊந்து வணங்குறாரு அப்படின்னு நினைச்சேன். ஐயா வேணாம், ஐயா வேணாம், ஐயா நான் நவர்றேன், ஓடுறேன், உடல நீங்க. அப்ப என்னடா இவரு குரு, இவரு போய் நம்ம காலில் விழறாருன்ற எனக்கு ஒரு இதுதான் இருந்தது மனசுல. ஆனா இனிமேல் அப்படி இருக்காது, யாரா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. விமலா தேவி அம்மா சுவாமி. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அவரை வந்து சேவிக்கணும்னு சொல்லியிருக்குங்க ஐயா. நீங்க அவரை பார்த்து சிரிங்க அப்படின்றீங்க. எவ்வளவு அழகான கேள்வி, எவ்வளவு அழகான கேள்வி. காதலாகித்தானே சொல்லுவாங்க. காதல் வரும்போது என்ன வரும் சாமி? சிரிப்பு தானே வரும். காதல் வரும்போது ஆனந்த கண்ணீர் தானே தவிர அந்த கண்ணீருக்கு என்ன இல்ல, அழுகை கண்ணீர் இல்ல. அப்போ காதல் ஆகும் போதே என்ன வந்துடும், சிரிப்பு வரும். சிரிச்சுக்கிட்டே தான் கண்கள்ல நீர் வருது. அதனால காதல் என்பதே அவனை சிரிக்கிறது தான். அதனால சிவபெருமானை பார்த்து முதல்ல சிவபூசையில நம்ம வைக்கிற பூவு சிரிப்பு தான். பூ என்னதான் இருக்கணும்? சிவபூசையில உட்காந்து வைக்கிற பூ என்ன பூ தான் இருக்கணும்? சிரிப்பு. சிரிப்பு தான். சிரிப்பு தான் பூவை வைக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? அதனால சிரிச்சு முதல்ல பார்த்தோன்னே பெருமானை பார்த்து சிரிச்சுட்டு, பெருமானே என்ன அருமை சாமி அப்படி சிரிச்சுட்டு. ஏன்னா எப்பயுமே சின்ன வயசுல எல்லாரும் என்ன எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க எல்லாரும். எப்ப பாரு என்ன க்ளோஸ் அப் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆளா எடுக்கிறாங்க, இப்படி சிரிச்சுட்டு இருக்கி அப்படிப்பாங்க. ஆனா அந்த மாதிரிதான் பழக்கமே. அதனால பெருமான்ட்ட சிரிப்பு வைங்க. சரஸ்வதி அம்மா, குருசாமி அம்மா. ஐயா ஷாயனம் ஐயா. கொடிமரம் தாண்டி வெளியே வந்து வீழ்ந்து வணங்கலாம், கொடிமரத்துக்கு உள்ளார வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. சரி, அப்ப கொடிமரம் வரைக்கும் விழுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொடிமரம் வரைக்கும் விழுங்களேன். பெரிய பெரிய அடியாரெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, கொடிமரம் வரைக்கும் விழாதீங்க, சாமி இருக்கிறதுனால வெளியில வந்ததுக்கு அப்புறம் விழுந்துக்கலாம். இப்ப கொடிமரத்துக்கு இந்த பக்கம் சாமி இல்லையா? நான் கேக்குற கேள்வி. அப்ப அங்க உள்ள நாயன்மார்கள் இருக்காங்களே, அவங்க யாரு? கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டோம்னா நமக்கு அங்க பதிலே கிடையாது. இப்போ சாமி எங்க இல்ல? எல்லா இடத்துலயும் இருக்காரு இல்லையா? சாமி இல்லாத இடம் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு நியமம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நியமம் வச்சிருக்காங்க, சரி கொடிமரம் வரைக்கும் விழுங்கல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஒரு நியமம் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபாலோ பண்றாங்கன்னா சரி அதையாவது செய்வோமே. நான் என்ன சொல்றேன், சரி அப்படி இல்லையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீழ்ந்து வணங்குங்க, கோயிலை கூப்பிட்டு வெளியில வந்து விழுந்துருங்கன்ற நான் முதல்ல விழுந்துருங்கன்ற நான் சாமி. அம்மா தென்னம்மா சொல்லுங்க சாமி. சிவாய நாம. நானு சிவன் காலில் வீயும்போது சிவன் வேணான்னு சொல்லிட்டாரு. காலில் வீயாத உன்னை தாயா ஏத்துக்கிட்டுன்னு சொன்னாருங்களே. நான் எப்படி மத்தவங்க காலில் நான் என்ன கையெடுத்து கும்பிட்றதோட சரி, காலில் விழுறதே இல்லை. இப்போ ஐயா சொன்னதுல இருந்தே நான் விழவே இல்லை. அதுக்கு என்ன சொல்றது செய்யலாம்? அதுதான் அப்பா சொல்றாரு, அப்பா எங்க அப்பா நீங்கன்னு சொல்லி அவரு காலை தொடுற. அவர் சொல்றாரு இல்ல நான் நீ என் தாயி அப்படின்னு சொல்றாரு. என்ன சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீ என் தாயி, அதனால என் காலில் வீயாத, உன்னை நான் தாயா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது நான் மத்த அடியார்கள் வீகிறது அப்பாவே சொல்லும் போது நான் என்ன பண்றது, இப்ப நான் கையெடுத்து வணங்குறதோட சரி, சிவாய நம்மன்னு சொல்லிட்டு அடியார பார்க்கும் போது இது எந்த சரி தப்பு எனக்கு தெரியல. நீங்க சொன்னதால அதாவது உங்களுடைய நான் வணங்கணும் அப்படிங்கறத திருமுறையில இருக்கிறத நான் கோடிட்டு காமிக்கிறேன். வணங்காம இருக்கிறதும் நம்ம வெறுமனையே வணக்கம் செய்யறதும் அவங்களுடைய விருப்பம். இது கம்பல்சரி கிடையாது. வணங்கணும் அப்படின்னு விரன் மீண்டர்கிட்ட யார் சொன்னா? நம்மளுடைய திருமுறைக்கு நம்ம திருமுறைக்கும் 12ஆம் திருமுறைக்கு காரணமா இருக்க திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்த வரலாறு என்னன்னா, அடியவர்கள் திருவடியை மனசார கூட வணங்கக்கூடாது, காலில் திருவடி வீழ்ந்து வணங்கணுங்கிறதான் அங்க சொல்லி தருது. அப்படிங்கிறப்போ அந்த திருவடி வணக்கத்தை செய்யணுங்கிறதுதான் அடியன் இது வரைக்கும் செஞ்சிருக்கேன். அதுதான் அடியன்னு சொல்றேன். இல்ல நான் அதுக்கு முன்ன வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். சின்ன பிள்ளைங்கள அதோட உத்தராட்சி போடுதான் அவங்களுக்கு வணங்குறது உண்மை. காலில் தொட்டு வணங்க ஐயா உத்தராட்சி போட்டு அப்ப சிவனா அவங்களை எல்லாரையும் நான் பார்த்தேன். ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் கையெடுத்து கும்பிட்டு சிவாய நம்மன்னு சொல்றதோட சரி அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். அதாவது தனக்கு பெருமை இல்லைன்னு நாம அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதுறதுக்கு பேருதான் திருப்படி வழங்க. எனக்கு பெருமை இல்லை, அவங்க அதை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல,
அது வேற விஷயம். அவங்க அங்க போயிடுறாங்க, நகர்ந்து போறாங்க, அதான் விஷயம். எனக்கு பெருமை இல்லைன்னு சொல்லுகின்ற ஒரு சாசனம் தான் திருப்படி வீழ்ந்து வணங்குறது. வீழ்ந்து வணங்குறது, கண்ட நமஸ்காரம் இடுறது. ஐயா, அர்த்த மண்டபத்துக்கிட்ட வணங்க வேணான்றீங்களே, அர்த்த மண்டபம்னா அந்த கொடிமரம் தாண்டினதானோ? எனக்கு அர்த்த மண்டபம்னா என்னன்னு தெரியல. அர்த்த மண்டபம்ன்றது சாமியோட சந்நிதி இருக்குல்ல, உள்ள போயிடுறோம், நம்ம உள்ள நுழைஞ்சு உள்ள சாமி கருவறைக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்துல நம்ம வணங்க வேணாம்னு சொல்றோம். அதுவும் கூட வணங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அங்க விழுந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளம்சி பண்ணிடுவாங்க. இருக்கிற இடமே சின்ன இடம், எல்லாரும் காலில் உள்ள விட்டு கிளம்சி பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் சொல்றது இல்லை. மத்தபடி நீங்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்றதுக்காக இத்தனை முறை யோசிக்கிறீங்க, இவ்வளவு பேர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க. ஆனா அதை செய்யணும்னு எவ்வளவு முறைப்படுத்தி இருக்கோம். சரி, அதை விட்டுருங்க. கோயில்லயே நீங்க வணங்க வேணாங்க, கோயில் அல்லாத இடங்கள்ல நீங்க எத்தனை இடத்துல வணங்கிருக்கீங்கன்னு நான் கேட்க வரேன். புரியுதுங்களா? சோ இது வணங்கக்கூடாதுன்றதுக்கு 1000 முறை நீங்க உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. அப்பவே என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிட்ட பெருமை இல்ல. அடியேன் குருநாதர் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அடியேன் வந்து வீழ்ந்துகிட்டு இருக்கேன். என் சின்ன வயசுல இருந்து, எனக்கு திருமுறை ஆலங்கால் படுறதுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். திருமுறைனா என்னன்னே தெரியாத காலத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதை அடியேன் நிறுத்தல. அதுதான் அடியனுக்கு பெற்ற ஒரு பெரும் பரிசு. அதுதான், அது நான் சொல்றேன். அதை வந்து கம்பல்சரியா நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு பண்ணா வினை அருவும் சொல்றேன். இல்ல வினை இப்பயே எதுக்கு அறுக்கிறது, ஏதாவது ஒரு 30 கோடி பிறவி பிறந்துட்டு அதுக்காக அறுத்துக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்களுடைய இஷ்டம் தான். அது ஒண்ணும் தவறே இல்லை. உங்களுக்கு எப்படி சாமி உணர்த்துறாரோ அதை நீங்க செய்யுங்க. ஆனா இதுதான் திருமுறையில சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, வேற ஒண்ணு. சரிங்களா சுவாமி? சரிங்களா? அதனால எல்லா திருவடியும் இன்னைக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியும் அடியர் விழுவது அது பெருமைக்காக செய்யறது இல்லை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, அது பெருமைக்காக ஒரு நாளும் கிடையாது. எனக்கு அது ஒரு வியாதி. அடியார்கள் திருவடி பார்த்தா உடனே விழுந்துடணுன்றது ஒரு வியாதி தான். அதுதான் தவிர மற்றபடி அது வியாதி கிடையாது. வியாதியை போக்குற மருந்து. ஆனா அதுக்கு சொல்லிக்கிறேன் அடியன். அதனால அந்த அளவுல அடியன் வந்து அடியார்கள் கிட்ட நான் திரும்ப வலியுறுத்துற பாயிண்ட் இது. உங்களுக்கு அதுல உடன்பாடு இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம், இல்ல அப்படின்னா விட்டுரும். அது ஒரு நாள் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய அனுபவம். கவிதா அம்மாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அடியாரும் அதை ஏத்துக்கிறது இல்லைங்க ஐயா. வேண்டாம் 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 அப்படிதாங்க. அதான் விமலா தேவி அம்மா, நான் என்ன சொல்றேன், இது நான் திரும்ப சொல்றது, நீங்க எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாததுக்கான பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. செய்ய முடியாததுக்கான பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் வேணும்னு சொன்னீங்களா? கலாவதி அம்மா, நீங்க அனுமதிச்சீங்களா? குரு வந்து கால்ல விழறாரு, நான் பயந்துக்கிட்டு ஓடுறேன். அப்பயும் நீங்க அனுபவிச்சீங்களா? நீங்க ஐயா எனக்கெல்லாம் அழுக வந்துடுச்சுங்க ஐயா. அழுதேன் நானு. நீங்க கார்ல காரியத்தை சாதிச்சனா இல்லையா? நான் என் காரியத்தை சாதிச்சனா இல்லையா? நீங்க வேணா ஓடுங்க. உங்க மனப்பக்குவம் எங்களுக்கு வரலங்க. இப்பதான் ஒரு கடுகளவு கொஞ்சம் வந்திருக்கியா. நாங்க அதனால கோயில் நீங்க சொன்ன மாதிரி கோவில்ல போறீங்க, ஒரு 10 பேர் இருந்தாங்க, நான் 2 பேரும் கையெடுத்து தலை வணங்குறேன்னு கும்பிடும் சிவாய நம்ம சொல்லுவேன். இந்த ஒண்ணு நான் சொல்லுவேன், நான் காலில் விழுந்து கும்பிடுறது இல்லையா, அந்த பக்குவம் நீங்க இனிமே சொல்லதான் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மனசுல வந்து கொஞ்சம் அது குறைச்சலா இருக்கு. ஐயோ நம்ம இளவர் நினைப்பாங்களோ அந்த நினைப்பு இருக்கு, அந்த நினைப்பு வரக்கூடாது. நீங்க சொல்றீங்க எதை எடுத்தாலும் எனக்கு பெருமை இல்லைன்னு உளுங்க, மிச்சத்தை பாத்துக்கலாம். காணுங்களா சிவன் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தாலே போதும். வேற உதவு அதை புற ஒண்ணுமே நமக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி சிவனே அர்த்தம் பெருமை இருக்குன்னு அர்த்தம். அதனால அது உங்க இஷ்ட சாமி. திரும்ப நீங்க ஒரு நிமிஷம் போலமா. சரி, ஓகே, நிறுத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆர்கியூமெண்ட் தான் பண்றீங்க, பண்ணக்கூடாததுக்கு ஆர்கியூமெண்ட் பண்றீங்களே தவிர நான்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். என்னை தாண்டி இது வரைக்கும் யாரும் போனதில்லை. அதனால நான் அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். நீங்க செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது வராததும் உங்களுடைய மன தெளிவுக்கே அடியன் விட்டுறது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால விட்டுடலாம். இந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. தன் பெருமை தானறியா தன்மையனுடைய அடிமைகளாக மெய்யடிமைகளாக நாம் இருப்போமானால் இதுதான் சிறந்த உபாயம் என்று சொல்லி அடியன் இதை நிறைவு செய்யறேன். முடிந்த அளவுக்கு செய்யலாம். இல்ல உங்களுக்கு அது பிடிக்கல, எனக்கு வந்து அதனால உடன்பாடு இல்லைங்க சுவாமி, நான் அந்த மாதிரி குடும்பத்துல வளரல, எங்க வீட்டுல எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காரு, எங்க அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, எங்க சுயமரியாதை கத்து கொடுத்துருக்காங்க, சுயமரியாதை எனக்குள்ள இருக்கு, இப்படின்னு பல காரணங்கள் நீங்க சொன்னாலும் நீங்க சொல்லிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தவறு இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி அடியன் அந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கலாம். அம்மா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம். உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. திருவடி அடியாவிலும் பணிந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியும்